ஓம் சாந்தி. 7/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா முதுபன். சிவதந்தைய பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராக பாடம் எடுத்து வந்திருக்காரு. நம்மளாம் இறைமானர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையில இருந்து இந்த முறையே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னைத்தான் சங்கமயுக பிராமணர் என புரிந்து கொள்வதன் மூலம் சத்யுகத்தின் மரம் உலகம் உங்கள் பார்வையில் தென்படும்ன்றார். இப்போ நீங்க அடிக்கடி நான் சங்கமயுக பிராமணன், நான் இப்போ பிரஜாபிதா பிரம்மாவின் உடம்புல சிவபாபாவே என்னை தத்து எடுத்திருக்கிறாரு, நான் பிராமணன் புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி புரிஞ்சுட்டீங்கன்னா சொர்க்கத்தினுடைய மரம் உங்க கண்ணுக்கு தெரியுன்றாரு. மேலும் அளவற்ற மகிழ்ச்சியும் நீங்க இருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி புத்தியில நினைவு செய்யும் போது நமக்கு ரொம்ப குஷி வரும். அதாவது இதை முடிய போது இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து இப்ப பாபா கூட வாழறோம். இப்ப பாபா கூட நம்ம முழு வாழ்க்கையும் சந்தோஷமா வாழறோம். இங்க இருக்கும் போது சந்தோஷமா இருந்துட்டு போகும்போது நம்ம சந்தோஷமா தான் சொர்க்கத்துக்கு போக போறோம். அடுத்து நம்ம போக போறது சொர்க்கம். அப்ப எவ்வளவு குஷி இருக்கும். அப்ப அளவற்ற மகிழ்ச்சியில இருப்பீங்கன்றாரு. கேள்வி: யார் ஞானத்தில் ஆர்வமுள்ள குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களின் அடையாளம் என்ன? இப்ப ஞானம்னாலே முரளினாலே அப்படியே பைத்தியமா இருப்பாங்க, ஆர்வமா இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் அவங்க அடையாளம் எப்படி இருக்கும்? பதில்: அவர்கள் தங்களிடையே ஞானத்தின் விஷயங்களை பற்றி தான் பேசுவார்கள். அவங்க அந்த மாதிரி குழந்தைகள் தனியா பேசிக்கிட்டாலும், அவங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டாலும் ஞானத்தை பத்தி தான் பேசுவாங்க. ஒருபொழுதும் பிற விஷயங்களை பற்றி சிந்தனை செய்ய மாட்டார்கள். மற்ற விஷயங்கள்லாம் அவங்க சிந்தனை பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த உலகாய விஷயங்கள் பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. அது மாதிரி பேசினா மாயா வந்துடும். அதனால அவங்க ஞானத்தை பத்தி தான் பேசுவாங்க. ஏகாந்தமாக தனிமையில் சென்று ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்வார்கள். அந்த மாதிரி முரளியில ஆர்வமுள்ள குழந்தைகள் ஏகாந்தமா தனிமையில போயிடுவாங்க. தனிமையா போய் பார்க்ல எல்லாம் உட்காந்து, நம்மளாம் அந்த காலத்துல பார்க்ல உட்காந்து தனியா சிந்தனை செஞ்சு அதை எழுதுவாங்க ஒரு பாயிண்டையும். அது கூட இப்ப நம்ம முரளி புக்ல எல்லாம் வரும். அம்மா டே அப்பெல்லாம் நிறைய அவங்களுடைய சிந்தனை பண்ண அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஆழமா சிந்தனை செய்வாங்கன்றாரு. தனியா போய் சிந்தனை செய்வாங்க. யாருன்னா முரளியில ஞானத்துல ஆர்வம் உள்ள குழந்தைகள் அப்படி இருப்பாங்கன்றாரு. கேள்வி: இந்த உலக நாடகத்தில் எப்படிப்பட்ட ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிஞ்சிருக்கிறீங்க? இந்த உலக நாடகம் அந்த நாடகத்துல ஒரு ரகசியம் இருக்குது, அது நமக்கு தான் தெரியும். பதில்: இந்த உலகத்தில் ஒரு சிவபாபாவை தவிர வேற எந்த பொருளுமே நிலையானதே இல்லை. இந்த ரகசியம் நமக்கு தெரியும் இல்லையா? கடவுளை தவிர எதுவுமே உண்மை கிடையாது, பர்மனண்டே கிடையாது. நம்ம எதெல்லாம் பர்மனன்ட் நம்பிட்டு இருக்கிறோமோ எல்லாமே இங்க டெம்பரரி தான். எல்லாமே ஒரு நாள் போயிடும். ஏதாவது நம்ம உடம்பே நம்ம ஒரு நாள் போயிடும். அப்ப இதுல நிரந்தரம்ன்றது கடவுள் தான். நீயே நிரந்தரம்ட்டு பாட்டுலாம் பாடுவாங்களா? அப்ப கடவுள் தான் நிரந்தரம், சிவபாபா தான் நிரந்தரமான பொருள். பழைய உலகத்தை சேர்ந்த ஆத்மாக்களை புது உலகுக்கு அழைத்து செல்வதற்காக யாராவது ஒரு வேண்டும் அல்லவா? இது கூட நாடகத்தின் ரகசியம்னா குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்ப நம்மளாம் பழைய உலகத்துல மாட்டிட்டு இருக்கிறோம். நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அவர் தான் கடவுள். இதுதான் நமக்கு தான் தெரியும் சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக புருஷோத்தம சங்கமேகத்தில் வரக்கூடிய தந்தையை இப்ப புரிய வைக்கின்றார். நாம் பிராமணர்களாக இப்ப இருக்கின்றோம் என குழந்தைகள் புரிந்திருக்கிறாங்க. இப்ப புருஷோத்தம சங்கமேகத்துல கடலே வராரு, நம்ம புரிய வைக்கிறாரு. நம்ம எல்லாரும் இப்ப பிராமணர்களா ஆகியிருக்கிறோம். அதாவது பிரம்மா வாய் வழி மூலமா தத்தெடுத்திருக்கிறாரு. தன்னை பிராமணர் என புரிந்துள்ளீர்களா அல்லது இதயம் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க பிகேவா இருக்கிறீங்கன்னு ஞாபகம் இருக்குதா, இல்லையா இதையும் மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாரு பாபா. பிராமணர்களுக்கு தன்னுடைய குலம் மறப்பதில்லை. நாம் பிராமணராக இருக்கின்றோம் என்ற நினைவு உங்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும். இப்ப மற்ற குலம் எல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க தாம் பிராமின்னா மறக்க மாட்டாங்க. பிராமின் யாராவது அவங்கவுங்க மதத்தை குலத்தை மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. இப்ப நீங்க மட்டும் ஏன் மறந்துடுங்கன்றாரு. நான் பிராமணராக இருக்கிறோம் என்ற நினைவு உங்களுக்கு அவசியம் இருக்கணும். அடிக்கடி நான் சிவ தந்தையை தத்தெடுத்த குழந்தை, நான் பிராமணன் ஆயிருக்கிறேன்றத ஞாபகப்படுத்துங்க. இந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலே நீங்கள் கரை சேர்ந்துடுவீர்கள். ஒண்ணுல சங்கமயுகம் ஞாபகம் வந்தாலே நீங்க கரை சேர்ந்துருவீங்கன்றாரு. ஏன்னா அடிக்கடி கலியுகம் பக்கம் புத்தி போகுது, ஒற்றார் உறவினர் பக்கம் புத்தி போறதுனாலதான் 5 விகாரத்துல மாட்டிக்கிறோம். அதனாலதான் பாபா நான் சங்கமயுக பிராமணன்றத நினைச்சிட்டே இருங்க, அப்ப கரை சேர்ந்துருவீங்கன்றார். சங்கமயுகத்தில் நீங்கள் புது புது விஷயங்களை கேட்கின்றீர்கள். நம்ம சங்கமயுகத்துலதான் பாபா கிட்ட நம்ம வந்தோம். பாபா நமக்கு அறிமுகம் கிடைச்சது, நம்ம பாபா கிட்ட வந்தோம். நம்ம புது புது விஷயம் எல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆகவே இதனை பற்றி சிந்தனை செய்யணும். என்ன பாபா சொல்றாரோ அதை புத்தியில ஓட விடணும். புத்தியில பழைய விஷயங்கள்லாம் வரும், அதெல்லாம் மாயா.
அதெல்லாம் நம்ம மறந்துட்டு கேட்ட ஞானத்தை சிந்தனை செய்யணும். இதைதான் ஞானத்தை ஆழமாக சிந்திப்பது என சொல்லப்படுகிறது. இதுதான் பாபா சொல்றாரு, ஞானத்தை ஆழமா சிந்திக்கிறது. நீங்கள் ஞானி யோகிகள், நம்ம ஞானியாவும் இருக்கிறோம், நம்ம ஞானமும் கிடைக்குது, யோகியாவும் இருக்கணும், யோகாவும் செய்யணும். யோகானா கனெக்ஷன் தான், நம்ம சுப்ரீம் சோலோட நம்மளுடைய சோல், நம்ம ஆத்மா கனெக்ட் பண்றதுதான் கனெக்ஷன், அதுதான் யோகா. உங்களுடைய ஆத்மாவில் முழு ஞானமும் நிறைந்துள்ளது. இப்ப நம்மளுடைய சோல்ல எல்லாமே, நம்ம ஆத்மால எல்லாமே பாபா சொல்லிட்டாரு, எல்லாமே இப்ப புத்தியில ஓடுது. ஆகவே உங்கள் மூலம் ஞான ரத்னங்கள் வெளிப்பட வேண்டும். இப்ப நமக்கு எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா தானா வாயில இருந்து என்ன வரும்னா ஞானம் தான் வெளில வரும். அப்ப நம்ம கிட்ட இருந்து இந்த ஞான ரத்னங்கள் வெளிப்படணும்ன்றாரு. தன்னை தான் சங்கமேக பிராமணர் என இப்ப புரிஞ்சு கொள்ளணும். சிலருக்கு இது கூட புரியவில்லை. தன்னை தான் சங்கமேகத்தை சேர்ந்தவர் என புரிந்து கொண்டால் சத்தியுகத்தின் வரம் உங்கள் பார்வையில் தென்படும். சிலருக்கு அந்த வீக்கேன்றதே மறந்துடுறாங்க, அப்படியே சாதாரணமா இருப்பாங்க, வீட்டுக்கு போயிட்டா சாதாரணமாயிடுவாங்க. அதான் பாபா சொல்றாரு, இப்ப அது சென்டர்ல இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு பிகேன்றது ஞாபகம் இருக்கும். வீட்டுல இருந்துட்டு போறாங்கல்ல, அவங்களுக்குதான் வந்து சென்டரை விட்டு வெளில வந்தாங்க, ஞானம் கேட்டுட்டு வெளியில வந்தாங்கன்னா அப்படியே மறந்துடுவாங்க, பழையபடி ஆயிடுவாங்க. சிலருக்கு அது கூட புரியலன்றாரு. தன்னைத்தான் இப்ப சங்கமிகத்தை சேர்ந்தவன்ட்டு நினைச்சாதான் அந்த சொர்க்கம் உங்க பார்வையில தென்படும்ன்றாரு. அப்பதான் சொர்க்கத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு தெரியும். அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும்ன்றாரு. தந்தை எதை புரிய வைக்கின்றாரோ அதனை உங்களுக்குள் திரும்ப திரும்ப சிந்தனை செய்ய வேண்டும். பாபா தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அதை நம்ம திரும்ப திரும்ப சிந்தனை செய்யணும்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஞாபகம் இருக்காது, அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்ப திரும்ப நம்ம யூடியூப்ல போட்டு யாராவது பேசியிருந்தாங்கன்னா அதை போட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முரளி புக்கே எடுத்து வச்சு திரும்ப திரும்ப படிக்கலாம். ஏதாவது ஒரு பாயிண்ட எழுதி வச்சுக்கிட்டு அதை சிந்தனை பண்ணலாம். நமக்கு பிடிக்கல, ரொம்ப ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிக்குன்னா அதை சிந்தனை பண்ணலாம். அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். நாம் சங்கமயுகத்தில் இருக்கின்றோம், நம்ம இப்ப சங்கமயுகத்துல இருக்கோம். இது கூட உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியல. சங்கமயுகத்தின் படிப்புக்கும் நேரம் தேவைப்படுகிறதுன்றாரு. சங்கமயுகத்துல நம்ம படிக்கிறதுக்கு கூட டைம் வேணும், டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது கடவுளே சொல்லி கொடுக்குற படிப்பு. இதெல்லாம் ஒரு தடவை தான் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில. இந்த வாழ்க்கையே திரும்ப நமக்கு கிடைக்காது. இதுக்கப்புறம் நம்ம செத்துட்டோம்னா, இந்த உடம்பு விட்டோம்னா, அதுக்கப்புறம் 5000 வருஷம் கழிச்சுதான் கடவுளே கிடைப்பாரு. அப்ப பாருங்க எவ்வளவு இந்த நேரத்துக்கு மதிப்பு இருக்குன்னு. இந்த நேரத்தை விட்டோம்னா திரும்ப நமக்கு கடவுளே கிடைக்க மாட்டாரு, அவ்வளவுதான். அப்ப திரும்ப நீங்க இங்கேயே நம்ம திரும்ப பிறந்தாலும், நம்ம எங்கேயோ போய் குழந்தையா பிறந்தாலும், நம்ம எப்ப பெருசாகி எப்ப கடவுளை தெரிஞ்சுட்டு எப்ப நம்ம இந்த படிப்பு படிப்போம். அப்ப படிப்புக்கான நேரம் தான் இதுன்றாரு. இந்த ஒரே ஒரு படிப்பு தான் நரன்ல இருந்து நாராயணாக நம்மள ஆக்குது, அதாவது மனுஷன்ல இருந்து தேவதை ஆக்குது, நரகவாசியில இருந்து சொர்க்கவாசியாக ஆக்கக்கூடியது இந்த படிப்பு. வேற எங்கேயுமே இந்த படிப்பு கிடையாது. நாம் மீண்டும் தேவதைகளாக சொர்க்கவாசியாக ஆகின்றோம் என்ற நினைவின் மூலம் தான் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். எப்படி நமக்கு சந்தோஷம் வரும்? கலியுகத்துல விஷயங்களை பார்த்தா எங்கேயாவது மனசு மகிழுமா? அந்த மாதிரி விஷயங்களா நடக்குது. எல்லாமே துக்கம் தான். இப்படி திரும்பினா துக்கம், அப்படி திரும்பினா துக்கம், நியூஸ் பேப்பரை பார்த்தா துக்கம். நீங்க எந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னாலும் சுத்தி எல்லாம் உங்களுக்கு துக்கம் தான். உங்க உறவினர்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு துக்கம் தான் வரும். ஏன்னா எல்லார் வீட்லயும் துக்கம் இருக்குது. அப்ப எது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்னா, நாம பாபா சொல்ற ஞானத்தை கேட்கும்போது தான் நமக்கு மகிழ்ச்சி வரும். நான் திரும்ப தேவதையாக போறேன், சொர்க்கவாசி ஆகிறான்ற நினைவில் தான் மகிழ்ச்சி ஏற்படுறார். சங்கமயுகவாசியாக இருந்தால்தான் சொர்க்கவாசியாக நீங்க ஆவீங்க. ஆனா முதல்ல அதுக்கு பாபா குழந்தையா மாறணும், பிகேவா ஆனதான் சொர்க்கவாசி ஆவீங்க. இதற்கு முன் நரகவாசியாக தான் நீங்க இருந்தீங்க. அப்போது மிகவும் கெட்ட நிலையில் கெட்ட காரியங்களை செஞ்சீங்கன்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம நரகவாசியா தான் இருந்தோம். அப்ப கலியுகத்துல இருந்தோம். அங்க என்ன நடந்ததோ அதே தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அந்த பழக்க வழக்கம் தான் நமக்கு இருந்தது. அப்ப மிகவும் கெட்ட நிலையில நம்ம புத்தி இருந்தது. நம்ம மனசு புத்தி கெட்ட காரியம் தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். செயலால கூட கெட்ட காரியங்கள் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது அதனை நீக்க வேண்டும் சொல்றாரு. இப்ப அந்த விஷயங்கள்லாம் விட்டுடுங்க. ஏன்னா இப்ப நம்ம கடவுளுடைய குழந்தைகள்ல கடவுளுக்கு சமானமா ஆயிட்டு இருக்கிறோம். அப்ப கடவுளை அன்பே சிவம். அப்ப நான் அவர் எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறாரு. உலகத்துக்கே ஜெகன் மாதாவா நம்ம மாறணும். எனக்கு எங்க வீடு மட்டும் முக்கியம், எங்க வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருந்தா போதும் அப்படிலாம் ரொம்ப கடுகு மாதிரி மனசு இருக்கக்கூடாது. கடலை போல இருக்கணும் மனசு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதுதான் கடவுளுடைய குழந்தைகள். மனிதன்ல இருந்து தேவதையாக சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் பாபா சொல்றாரு. இப்ப மனசுல இருந்து நம்ம தேவதையா ஆக போறோம், சொர்க்கவாசியாவும் நீங்க ஆக போறீங்கன்றாரு. யாருடைய மனைவியாவது இறந்து விட்டால் அவரிடம் உங்கள் மனைவி எங்கே என்று கேட்டாங்கன்னா என்ன சொல்வாரு? சொர்க்கவாசி ஆகிட்டாருன்ட்டு சொல்லுவார்கள். சொர்க்கம் என்றால் என்ன? பாபா கேக்குறாரு. கலியுகத்துல சொல்றாங்க யாராவது செத்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. பாபா கேக்குறாரு சொர்க்கம் என்னன்னு கேளுங்க, அதுவே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஒருவேளை இறந்தவர்கள் சொர்க்கவாசியானால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். சரி ஓகே, அவங்க செத்துட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, அப்ப சந்தோஷம் தானே படம், ஏன் அழறீங்க அப்படின்னு கேக்குறாரு.
இப்போது குழந்தைகள் நீங்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். முயற்சி பண்ணி இங்கேயே நம்ம குணங்களை மாத்திக்கிட்டு தேவதை மாதிரி மாறும்போது, கொடுக்கக்கூடிய வள்ளலா ஆகும்போது நம்ம தேவதையா ஆகிடணும். அது இப்பதான் நமக்கு தெரியுது. இப்ப நம்ம உடலை விட்டா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போகும். சாதாரணமா கலியுகவாசியா இருந்து எல்லாரையும் பின்னாடி பேசிக்கிட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டு அப்படி இருந்துட்டு சரீரத்தை விட்டா என்னவாகும்? நம்ம இங்கேதான் வந்து போறோம் இல்லையா? அது தெரியாது அவங்களுக்கு. நாம் இப்போது சங்கமேகத்துல இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாவனமாகின்றோம். இப்ப நம்ம கடவுளுடைய குழந்தைகளா சங்கமேகத்துல இருந்து தூய்மையாயிட்டு இருக்கிறோம் என்ற சிந்தனை உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கணும். சொர்க்கத்தின் பிராப்தியை தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறோம். இப்ப சொர்க்கத்தினோட ஆஸ்தியை கடவுள்கிட்ட இருந்து அடைஞ்சிட்டு இருக்கணும். இதனை அடிக்கடி சிந்தனை செய்ய வேண்டும், மறக்க கூடாதுன்றாரு. ஏன்னா நம்ம மாயா வந்து மறக்க வைக்குது. நமக்கு வந்து கடவுளே வந்திருக்கிறாரு, ஆஸ்தியை கொடுத்துட்டு தினம் முரளி படிக்கணும். ஆனாலும் மாயா வந்து நம்மள ஒரேடியாக கலியுகவாசியாக ஆக்கிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. மாயா என்ன பண்ணுதுன்னா நம்ம வீக் பாயிண்ட்ல வச்சு அடிக்குது. ஏதாவது ஒண்ணு பேச வந்தாங்கன்னா நமக்கு உடனே அது பழைய கதையை ஈர்த்து பேசினாங்கன்னா நம்மளும் அந்த பழச பேசி என்ன ஆயிரும், நம்ம பழைய விஷயங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அதெல்லாம் நம்ம மாயா எடுத்துட்டு வந்து புத்தியில விட்டுருது. ஞானத்தை சிந்தனை பண்ணாம அந்த பழைய விஷயங்களை பேசும்போது என்ன ஆயிடுறோம், கலியுகவாசியா ஆயிரும். ஏன்னா பழசுலாம் கலியுகம் தானே நம்ம நடிச்சதெல்லாம். அந்த பழைய பிரிவுல இருந்து செத்துருங்கன்னு அதான் சொல்லுவார் பாபா, மர்ஜீவ ஆயிடுங்க. அப்ப நான் இப்ப புதுசா இருக்கிறேன், புதுசா பிறந்திருக்கிறேன். சங்கமயுகம் வேற, கலியுகம் வேற, நம்ம பழைய வாழ்க்கை வேற, அதை மறந்துருங்கன்றாரு. முற்றிலும் கலியுகவாசி போன்ற நடைமுறை மாறி விடுகிறது. இந்த மாயா அந்த மாதிரி பண்ணி விட்டுருந்து பழையபடி நம்ம பேச்சு வார்த்தை எல்லாம் கலியுகவாசி மாதிரி நடைமுறையா மாறிடுகின்றார். பிறகு மகிழ்ச்சியே ஏற்படுது. அப்புறம் பாத்தீங்கன்னா முகம் வந்து சுருங்கி போகுது, வாடி போயிடுது, கவலையாயிடுது. ஏன்னா அந்த பழைய விஷயம் எல்லாம் வந்துருது. அதனால மாயா நம்மள அப்படி பண்ணிடுது. முகத்தோற்றம் சடலத்தை போன்று தென்படுகிறது. முகம் எப்படி தெரியுமா இருக்கு, போனம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு பாபா. அனைவரும் காமத்தின் நெருப்பில் எரிந்து சடலம் போல ஆகிவிட்டனர் தந்தை கூறுகிறார். இப்ப உலகமே வந்து அந்த முதல் விகாரத்துலதான் எரிஞ்சு போயிடுச்சுன்றாரு. இங்க நடக்கிற குற்றத்துக்கு நிறைய காரணமே அதுதான். குழந்தைங்களுக்கும் அதுவும் பெண் குழந்தையும் சரி, ஆண் குழந்தை, சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் அந்த அளவுக்கு அந்த அந்த விகாரம் தான் வந்து கெடுக்குது. அந்த விகாரம் வந்து அந்த விகாரத்தினால நிறைய குழந்தைகள் செத்து போயிடுது. அந்த அளவுக்கு மோசமாயிட்டு இருக்குது அந்த விகாரம். நாம் மனிதன்ல இருந்து தேவதையாக ஆகின்றோம். இப்ப நம்ம மனுஷன்ல இருந்து தேவதையாகிறோம். ஆகவே அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். கடவுளே எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு, நான் அடுத்த பிறவில போய் தேவதையாக போறேன், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். எனவே அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை பற்றி கோபியரிடம் கேளுங்கன்ற மகிமை கூட செய்யப்படுகிறது. எங்க கிருஷ்ணர்கிட்ட கூட இருந்தவங்க கோபியர்கள் அங்கதான் அதீந்திரிய சுகத்துல இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து சிவபாபா அந்த முரளியை வாசிக்கும் போது பிரம்மா வாய் மூலமா நம்ம அதை கேட்டு கேட்டு மயங்குறோம் இல்லையா? அந்த 1 மணி நேரம் அந்த முரளியில கேட்க கேட்க நம்முடைய ஆத்மாக்கு எவ்வளவு சுகம் கிடைக்குது. இதுதான் வந்து அதீந்திரிய சுகத்தை பற்றி கேளுங்கன்ட்டு மகிமை செய்யப்படுகிறது. நமக்கு அவ்வாறு உணர்வு ஏற்படுகிறதா என நீங்கள் தன் மனதை கேள்வி. இப்ப நான் முரளி கேட்கும் போது நான் பறக்கிறேன், எனக்கு அவ்வளவு சுகம் ஏற்படுதான்றத நீங்களே உங்களை கேளுங்க, மனசை கேளுங்கன்றாரு. நீங்கள் ஈஸ்வரிய அமைப்பு அல்லவா? நீ எல்லாரும் யாரு? கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஈஸ்வரனுடைய மிஷன் நீங்கள். அந்த ஈஸ்வரிய அமைப்பு என்ன காரியம் செய்கின்றது? கடவுளால தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் என்ன காரியம் செய்யறாங்க? முதலில் சூத்திரன் இருந்து பிராமணராக, பிராமணன் இருந்து தேவதையாக ஆக்குறாங்கன்னு சொல்றாரு. நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிராமணர் பிகேவா ஆக்கிடுறோம், அப்புறம் பிகேல இருந்து எல்லாரையும் தேவதை ஆகி போயிடுறாங்க. அவ்வளவுதான், நான் பிராமணராக இருக்கிறோம், இதை மறக்க கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அடிக்கடி நான் பிகேன்றதை மறக்காதீங்க. அந்த பிராமணர்கள் தன்னை பற்றி கேட்டால் உடனே நாங்கள் பிராமணர்கள் என்று சொல்லுவாங்க. அவங்க வந்து குஹ வம்சத்து பிராமணர்கள், நீங்கள் முக வம்சாவளி பிராமணர்கள், உங்களுக்கு மிகவும் போதை இருக்க வேண்டும் சொல்றாங்க. அந்த பிராமின்ஸ் ஓபிசி இருக்காங்க இல்லையா, அந்த கேஸ்ட்ல அவங்க பாத்தீங்கன்னா வந்து தன்னை யாருன்னு கேட்டாலே நாங்கெல்லாம் பிராமணர்கள்னு சொல்லுவாங்க பெருமையா. அவங்க வயிறு மூலமா பிறந்து வராங்க, அம்மா வயிற்றுல பிறந்து வந்தவங்கதான் விகாரம் மூலமா பிறந்தவங்க, அவங்களே பெருமையா சொல்லிக்கிறாங்க. நீங்க வந்து முக வம்சாவளி, பிரம்மா வாய் மூலமா கொட்டினாங்க பிராமணர்கள்ட்டு சாஸ்திரத்துல இருக்குது. வாய் மூலமா எப்படி கொட்ட முடியும்? அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க. அப்ப வாயில இருந்து வரணும்னா பாபா, பிரம்மா பாபா வாய் மூலமா சிவபாபா முரளி சொல்றாரு. அந்த முரளியை கேட்டு மயங்கி நம்ம பிகே ஆயிருக்கிறோம். நான் பிகே தான்ட்டு நம்ம போயிட்டு சரண்டர் ஆயிட்டோம். அப்ப வீட்டுல இருந்தாலும் நம்ம வந்து அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கிறோம். அப்ப நம்ம முகவம்சாவளி பிராமணர்கள், உங்களுக்கு மிகவும் போதை இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மா போஜனம் என்ற மகிமை கூட பாடப்படுகிறது. சாஸ்திரத்துல பிரம்மா போஜனம் இருக்குது. அது என்னன்னா, தேவதைகளே ஆசைப்பட்டாங்க அந்த பிரம்மாவுடைய போஜனத்துக்கு, ஆனா கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திரத்துல இருக்கு.
இப்ப நம்ம பிரம்மா பாபாக்கு, அதாவது பிரம்மா பாபா மூலமா தத்தெடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து பிரம்மா குமாரிகள், இந்த பிரம்மாவனுடைய குழந்தைகள் கைகளால சமைக்கப்படுற உணவு, அது சிவன் நினைவுல நம்ம சமைக்கிறோம். அந்த சமைக்கும் போது அந்த உணவு வந்து என்னவாயிடுதுன்னா பிரசாதம் ஆயிடுது. அதை வந்து பாபாவுக்கு நம்ம ஸ்வீகாரம் பண்ணிட்டு அதை நம்ம அதை எடுத்துக்கும் போது அது பிரசாதமாயி கடவுள் நினைவுல அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடும் போது அது உள்ள போய் பிரசாதம் ஆயிடுது. அது உள்ள எந்த நமக்கு வந்து அந்த மாயாவினுடைய எல்லா நிழல்ல இருந்து நம்மளை காப்பாத்துறாரு இந்த சாப்பாடு மூலமா. அதனாலதான் அந்த மகிமையை நமக்கு பாடப்படுகிறது. நீங்கள் யாருக்காவது பிரம்மா போஜனம் கொடுத்தாலும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்ப நம்ம கூட சென்டர்ல சாப்பிட்டு நம்ம கொண்டு போய் பிரம்மா போஜனம் கொடுக்குறோம். அதை சாப்பிட்டு எங்களுக்கு நல்லாயிடுச்சு உடம்புலாம் கூட சில பேர் சொல்றாங்க இல்லையா, எங்களுக்கு மனசு குஷியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாம் தூய்மையான பிராமணர்களால் செய்த போஜனத்தை இப்போது சாப்பிடுது. இப்ப நம்ம பிரம்மாவுடைய குழந்தைகள், பிரம்ம குமாரிகள், அவங்க கையால சமைக்கிற சாப்பாடை நம்ம சாப்பிடுறோம். மனம், வார்த்தை, கர்மம் தூய்மையாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த விதமான தூய்மையற்ற காரியம் செய்யக்கூடாது. இப்ப நம்ம வந்து மனசு, எண்ணத்துல கூட தூய்மையா இருக்கணும். பேசுற வார்த்தையும் தூய்மையா இருக்கணும். அடுத்தவங்க ஹர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. கர்மம் கூட, நம்ம செய்யற கர்மம் கூட, செயல் கூட அடுத்தவங்க ஹர்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்துலயும் கவனம் வைக்கணும்ன்றாரு. தூய்மையற்ற காரியமே நீங்க செய்யக்கூடாதுன்றாரு. ஆனா டைம் எடுக்குதுன்றாரு. ஏன்னா எல்லாரும் ஒரே போல மாறுறது இல்லை இல்லையா. பிறந்ததுல இருந்து யாரும் இவ்வாறு ஆவதில்லை. இது பிகே ஆன உடனே எல்லாம் உடனே டக்குன்னு மாறிட்டு அப்படியே எல்லாருக்கும் சுகம் கொடுத்து அப்படியே மறுநாள் அப்படியே தேவதை மாதிரி ஆயிட்டாங்கன்னா கிடையாது. நேரம் எடுக்குதுன்றாரு. உடனே எப்படி 63 ஜென்ம சம்ஸ்காரம் உடனே எப்படி போகும்? ஒண்ணும் இல்ல, இந்த ஜென்மத்துல நம்ம டீ குடிக்கிறோம், அந்த பழக்கமே நம்மளால நிறுத்த முடியல. அப்ப 63 ஜென்மம் அந்த 5 விகாரத்துல உழண்டு கிடந்தோம் இல்லையா. நம்ம பொறாமப்படுறது, கவலைப்படுறது, அழறது, அடுத்தவங்களை பத்தி பின்னாடி பேசுறது, எல்லாமே நமக்கு இருக்கு. சம்ஸ்காரம் இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஊறி போயிருக்குது அந்த விகாரம், 5 விகாரம். ஆசைப்படுறது, பேராசைப்படுறது, எல்லாமே அகங்காரமா பேசுறது. அகங்காரம் தான் இருக்கிறதுலே மோசமான நோய். எல்லாருக்குமே இருக்கு அகங்காரம். சின்ன குழந்தைகள்ல இருந்து அகங்காரம் இருக்குது. கோச்சிக்கிட்டு போயிடுறது எல்லாமே அகங்காரம் தான். இந்த அகங்காரம்ன்றது ரொம்ப மோசமானது. அதை தான் வந்து வெல்லணும். அது கடைசியா அதை வென்றாதான் நம்மளால பிரம்மா பாபா சமான் ஆகவே முடியும். அது எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதான் பாபா சொல்றாரு. இதெல்லாம் எல்லாரும் உடனே எல்லாம் நேரம் டைம் எடுக்குதுன்றாரு. உடனே யாராலையும் மாற முடியாதுன்றாரு. ஞானம் உள்ள இறங்கி இறங்கி யோகாவும் நடக்க பாபாவை நினைக்க ஞானம் உள்ள நல்லா இறங்கினாதான் நமக்கு ஒரு விழிப்புணர்வே வரும். அப்பதான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு நம்ம மாறுவோமே. அதனால டைம் பிடிக்குதுன்றார். பிறந்ததுல இருந்து யாரும் அவ்வாறு ஆகிறது இல்லை. சிறிது காலம் ஆகின்றது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என மகிமை செய்யப்படுகிறது. ஆனா ஒரு செகண்ட்ல ஜீவன் முக்தின்ட்டு சாஸ்திரத்துல எழுதி இருக்கிறாங்க. ஒரு செகண்ட் தான் உடலை விட்டு பாபா நினைவுல சரீரம் விட்டோம்னா ஒரு செகண்ட்ல சொர்க்கத்துக்கு போயிடும். அதாவது உடல்ல இருந்தே முக்தி அடைந்தாங்க. இல்ல இந்த ஞானம் கேட்டா கூட ஒரு செகண்ட்ல ஞானம் நமக்கு புத்தியில பதிஞ்சிருச்சு. அதுவும் ஜீவன் முக்தின்னு சொல்லலாம். தந்தையின் குழந்தையான உடனேயே ஆஸ்தி கிடைத்தது. இப்ப பாபா குழந்தை ஆனாலே போதுன்றார் பாபா. ஒண்ணும் இல்ல, பிகேவா மாறிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆஸ்தி கிடைச்சிருச்சுன்றார். ஆஸ்தி கிடைச்சிரும்ன்றார். நீங்க கடவுளை புரிஞ்சுட்டீங்களா, ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா சிவன் தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்களா, அவர்தான் உலகத்துக்கே தந்தை, ஏத்துக்கிட்டீங்களா, உடனே உங்களுக்கு ஆஸ்தி கிடைச்சிருச்சுன்றாரு. எதுவுமே இல்லைன்னே உங்களுக்கு கிடையாது, எல்லாமே உங்களுக்கு இருக்குன்றாரு. 84 பிறவிக்கும் படி அளக்குறாரு. யார் முதல்ல இருந்து நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 84 வரைக்கும் படி அளக்குறாரு. ஒரு முறை புரிந்து கொண்டு இவர் தான் நமது பிரஜாபிதா பிரம்மா என கூறுகின்றனர். ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாரும் சொல்லிடுறாங்க, இவர்தான் நம்மளுடைய பிரம்மா, இவர் உடம்புலதான் சிவபாபா வந்தாரு. பிரம்மா மற்றும் சிவபாபா நம்பிக்கையின் மூலம் வாரிசாக ஆகின்றது. நமக்கு 2 பேர் மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவன் தான் எனக்கு பிடிக்கும், சிவனுக்கு நடுவுல இவர் யாரு, நான் சிவபாபா டைரக்டா நினைச்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிருவாங்க. இந்த பிரம்மா பாபா எதுக்கு நான் வந்து நினைக்கணும், இந்த பிரம்மா மூலமா தானே சிவபாபா, அவர் உடம்பே இல்லைன்னா எப்படி சிவபாபா வருவாரு, குழந்தைகள் இல்லாம நான் இல்லைன்னு சொல்லிட்டாரு பாபா சிவபாபா. எனக்கு அவர் உடம்பு தேவை, அவர் வாய் மூலமா தான் நான் வந்து ஞானத்தை சொல்றேன். இந்த ஞானத்தை நீங்க எல்லாம் தான் போயிட்டு எல்லாருக்கும் சொல்றீங்க, நீங்க எல்லாமே நான் இல்லைன்ற. சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவன் இல்லை. அப்புறம் பிரம்மா பாபா இல்லாம எப்படி சிவனை மட்டும் நீங்க நினைப்பீங்க? அப்ப கோயில்ல போய் நந்தியை பார்க்காம நீங்க சிவனை பார்க்க போயிருங்க. பாபா சொல்றாரு, நம்பிக்கையின் மூலம் தான் வாரிசாக நீங்க ஆகிறாங்கன்றார். பிறகு ஒருவேளை ஏதாவது தலைக்கீழான காரியம் செய்தால் தண்டனைகள் மிகவும் அடைய வேண்டும். இப்ப ஏதாவது நம்ம நல்லாதான் பிகேவா தான் இருக்கிறோம், இருந்தாலும் தலைக்கீழான காரியம் ஏதாவது செஞ்சிட்டோம்னா 100 மடங்கு தண்டனை அடைய வேண்டியது கொண்டாரு. ஏன்னா பிகே ஆயிட்டு தவறு செய்யக்கூடாது. எவ்வாறு காசியில் கிணற்றில் கதித்து உயிரை மாய்த்துக் கொள்கிறாங்க, இவ்வாறு தண்டனை அடைவதால் கணக்கு வழக்கு முடிகின்றது என நம்புகின்றனர். இப்ப நிறைய பேர் வந்து காசியில போய் கிணத்துல வந்து அப்படியே உடம்பு 2
ரெண்டா பொழந்துருமா. அது அப்படியே வந்து உயிரை மாச்சுக்குவாங்களாம். தற்கொலை மாதிரிதான் அது, தன் உடம்ப தானே மாச்சிக்கிறது. உயிர் ஆத்மா வெளியே போயிடும், அந்த உடம்பு அழிஞ்சிரும். அதனால அந்த பாவம் எல்லாம் அழிஞ்சிரும், கணக்கு வழக்கு முடிஞ்சிரும் அப்படின்ட்டு நம்புறாங்கன்னு சொல்றாரு. என்ன அந்த அதாவது ஜோதி கடவுள்கிட்ட போக முடியாது, ஆனா அடுத்த பிறவி போவாங்க. ஆனா பாவம் இருக்காது, அடுத்த பிறவி போய் திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால முக்தி எல்லாம் கிடைக்காது. முக்திக்காக குகைகளில் அமர்ந்தனர். இங்கு அவ்வாறு எந்த விஷயமும் இல்லை. நிறைய பேர் போயிட்டு குகையில உட்காந்து அவங்கள சுத்தி புத்தெல்லாம் வச்சிரும், அந்த மாதிரி எல்லாம் உட்காந்து யோகா பண்றாங்க, பிரம்மத்தை நினைவு செய்யறாங்க, காத்தையே சுவாசிச்சுட்டு வாழறாங்க. இங்க அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. பாபா என்ன சொல்றாரு, வீட்டிலேயே இருங்க, மனதால என்ன நினைவு செய்யுங்கள் என்றுதான் சிவபாபா குழந்தைகளுக்கு சொல்கின்றார். எங்கேயாவது குகைக்கு போங்க, வெளியில போங்க, மழை உங்க மேல பெய்யும், குகை உங்க மேல உங்க சுத்தி குத்து முளைக்கிட்டு அப்படிலாம் சொல்றாரா? இல்ல அங்க பிரதர்ஷனம் 108 தடவை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரா? எதுவுமே சொல்றது இல்ல அவரு. நம்ம ஏதாவது கஷ்டம் கொடுத்துருக்காரா? மனசால அவரை நினைக்க சொல்றாரு. அதுவும் சரியா புரிஞ்சுட்டு நினைங்கன்னா சொல்றாரு. வேற என்ன சொல்றாரு? இந்த உடம்பே நான் இல்ல, நான் ஆத்துமா. ஃபர்ஸ்ட் அந்த புள்ளியில கொண்டு வாங்க, நெற்றி உருவத்துல நான் புள்ளிதான், நான் அப்படியே பறந்து போறேன். பரந்தாமத்துல பாபா புள்ளியா இருக்கிறாரு, அவருதான் எங்க அப்பா. ஆத்மா கண்ணுக்கு தெரியாது, அவரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. நான் கீழே நடிக்க வந்தேன், இப்ப நான் அவர்கிட்ட போக போறேன், இதை நினைச்சாலே போதும், இதுவே யோகாதான்றாரு. எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. இருந்தாலும் மாயாவின் சுழற்சி ஏற்படுகிறது. ஈஸியா தான் இருக்கு, இருந்தாலும் புத்தியில மாயா ஓடுது தெரியுது. ஏன்னா நம்ம கர்ம யோகியா இருக்கிறோம். இங்க கர்மா செஞ்சுதான் ஆகணும், கர்ம சேர்க்கறதுல இருக்கிறோம். கர்மா செய்யணும்னா 4 பேர்கிட்ட பேச வேண்டியதா இருக்குது, பழைய விஷயத்த பேச வேண்டியதா இருக்கு. அப்ப புத்தியில மாயா ஓடுது, மாயாவின் சுழற்சி ஏற்படுகிறது. உங்களுடைய யுத்தம் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. நமக்கு வந்து அந்த மாயாவோட யுத்தம் பண்ணியே நம்ம டைம் நிறைய போயிடுதுன்றாரு. பாபாவை நினைக்கவே டைம் இல்லை. உடல் பலத்தால் செய்யும் யுத்தத்தில் கூட இவ்வளவு நேரம் ஆகாது. பாபா சொல்றா பாருங்க, நேரா போயிட்டு போர் புரிஞ்சா கூட, இந்த கத்தியால சண்டை போட்டா கூட எவ்வளவு டைம் ஆகாது அப்படின்னு சொல்றாரு பாபா. அவ்வளோ மாயாவோட உங்களுக்கு போராட்டம்ன்றாரு. மாயா கிட்ட அவ்வளவு போராட்டம். புத்தியில எண்ணங்களா மீட்டர் கணக்குல ஓடுது. அதை ஜெயிச்சு நம்ம போய் மீறி பரந்தாமத்துக்கு போறதுக்குள்ளார பொழுது விழுந்துது. காலையில உக்காந்தோம்னா 1 மணி நேரம் புத்தியில என்ன ஓடுதுன்னே தெரியல, அப்படி ஓடுது, விஷயங்கள் ஓடுது. மாயா விதவிதமா வந்து தாக்குது. பாபாவும் நினைக்க முடியல. நீங்கள் இங்கு வந்தது முதல் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டதுன்னு சொல்றாரு. நம்ம இங்க வந்தோம் இல்லையா சென்டருக்குள்ளார, அப்பவே நமக்கு முதல் யுத்தம் ஆரம்பமாகிட்டது. பழைய குழந்தைகள் எவ்வளவு காலமாக யுத்தம் செய்கின்றனர். பழைய பிகேஸ்லாம் ரொம்ப நேரமா வந்து மாயாவோட யுத்தம் செஞ்சுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் புது குழந்தைகளாக வந்திருக்கிறீர்களோ அவர்களோடு மாயாவின் யுத்தம் நடக்கிறது. இப்ப புதுசா பிகேஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வந்து மாயாவோட யுத்தம் நடக்குதுன்றாரு. மாயா யாரையும் விட மாட்டேங்குது, எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்ணுது. அந்த யுத்த காலத்தில் யாராவது இறந்து விட்டால் அதற்கு பதிலாக வேற யாரையாவது சேர்த்து கொள்வார்கள். பாபா சொல்றாரு, அந்த போருக்கு எல்லாம் போறாங்கல்ல ராஜாக்கள்லாம், அங்க யாராவது செத்துட்டாங்கன்னா வேற யாராவது அவங்க பதிலா போட்டுருவாங்க. இங்கு கூட சிலர் இறக்கின்றனர். இங்கே பிகேஸ் வந்து மாயாவோட யுத்தம் பண்ணி செத்து போயிடுறாங்க. அதாவது பிகேல இருந்து நான் பிகே ஆயிடுறாங்க. அப்படி பழையபடி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனாலும் புதியதாக சேர்ந்து குழந்தைகள் அதிகமாகின்றனர். இருந்தாலும் பல பேர் போனாலும் இப்ப புதுசா சில பிகேஸ் வந்துட்டு நிறைய பிகேஸ் ஆயிடுறாங்க. தர்மத்தின் மரம் பெரியதாக வளரத்தான் வேண்டும் சொல்றாரு. இந்த தர்மம் ஆதிசநாதன தேவி தேவதா மரம் வந்து வளரதான் வேண்டும்ன்றாரு. இவர் தந்தையாகவும் சுப்ரீம் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார் என்ற நினைவு இருக்க வேண்டும் என தந்தை இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது நிறைய முறையில நம்ம சொல்லிக்கிறாரு. அவரேதான் நமக்கு அப்பாவா, டீச்சரா, சத்குருவா வந்திருக்கிறாரு. எவ்வளவு நமக்கு அன்பா நமக்கு சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. கிருஷ்ணரை அந்த மாதிரி சொல்லுவோமா? நீதான் தந்தை, டீச்சர், சத்குருன்ட்டு சொல்ல முடியாது. நீங்கள் அனைவருக்கும் இப்போது நன்மை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இருக்க வேண்டும். இப்ப நம்ம வந்து நமக்கு மட்டும் சொல்லிக்கிட்டோம், நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம், நம்ம குடும்பத்துக்கு சொல்லிட்டோம் போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சொல்லுங்கன்றாரு. எல்லாருக்கும் நன்மை செய்யணும், அந்த ஆர்வம் இருக்கணும்ன்றாரு. மகாரதி குழந்தைகள் சேவையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறது. யாரெல்லாம் அந்த ஞானத்தை படிச்சு மத்தவங்க சொல்றாங்களோ அவங்கள மகாரதிகள்ன்றாரு பாபா. அதான் நமக்கே தெரியல, நம்ம மகாரதியா என்னன்னு வந்து சில டைம்ல தெரியாது. ஏன்னா மாயாட்ட போரிட்டு விழுந்துறோமா. அப்ப வந்து பாபா சொல்றாரு, யார் ஞானத்தை தாரணம் பண்ணி மத்தவங்க சொல்றாங்களோ அவங்கள மகாரதின்றாரு. மகாரதி குழந்தைகள் சேவையில இருக்கிறாங்கன்றாரு. அவங்களுக்கும் மகிழ்ச்சி ரொம்ப ஏற்படுது. ஏன்னா இந்த ஞானம் வந்து எல்லாரும் கேட்டு எல்லாரும் மாறுறாங்கன்னும் போது சந்தோஷம் வருது இல்லையா. எங்க அழைப்பு கிடைத்தாலும் ஓடி விடுகிறாங்க. மகாரதிகள்லாம் எங்க கூப்பிட்டாலும் சேவைக்கு ஓடிடுவாங்கன்றார்.
கண்காட்சி சேவை கமிட்டியில் நல்ல நல்ல குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இப்ப கண்காட்சி எல்லாம் நடக்குதுல, அங்க நல்ல நல்ல குழந்தைகள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றவங்கள கூப்பிடுறாங்க. அவர்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது. ஆகவே சேவை செய்து கொண்டே இருந்தால் இவர்கள் ஈஸ்வரி அமைப்பை சேர்ந்த நல்ல குழந்தைகள் என சொல்வாங்க. இப்ப நம்ம நல்லா சேவை பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மள நல்ல குழந்தைகள் சொல்லுவாங்க. அது யார்? ஈஸ்வரனே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நாம் சேவை செய்கின்றோமா என்று தன் மனதை கேளுங்கள்ன்றாரு. நீங்க நம்ம சேவை செய்யறோமா? எத்தனை பேருக்கு ஞானம் சொல்லியிருக்கிறோம். ஜானிதாரி சொல்லுவாங்க, 4-5 பேருக்கு ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு, எத்தனை பேருன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அது 6 பேருக்காவது நம்ம அந்த ஞானத்தை சொன்னாதான் சாப்பாடு தட்டிலே கைய வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது முரளியில இருக்கா இல்ல அவங்களே சொன்னாங்கன்னு தெரியல. அதான் ஜானிதாதி சொல்லியிருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, உங்க மனசை நீங்க கேளுங்க, நான் சேவை செய்யறேனா அப்படின்ட்டு. நாங்கள் இறை தந்தையின் சேவையில் மட்டுமே இருக்கிறோம் என்று கூறப்படுகிறது. இறை தந்தையின் சேவை என்ன? அனைவருக்கும் மண்மனாபவ என்ற செய்தியை கொடுக்க வேண்டும். சரி, இப்ப இறை சேவை அப்படின்னா என்ன அப்படின்னா, மண்மனாபவ என்ற செய்தியை சொல்லணும், அவ்வளவுதான். நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்காங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. நீங்க இந்த உடல் கிடையாது, அதுக்கு தெரியும் எல்லாருக்குமே, அந்த உடம்பு அழிஞ்சிருக்கு, உடல் கிடையாது, உடலுக்கான அப்பா இருக்கிற மாதிரி ஆத்மா உயிரினுடைய அப்பா இருக்காது, அவர்தான் கடவுள். அவரை நினைங்க, பாவம் அழிஞ்சிரும்னு சொல்றாரு, கூடவே கூட்டின்னு போறேன்னு சொல்றாரு, அதை மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி சொல்றாரு காட்ஃபாதர் அப்படின்னு. அந்தந்த தர்மத்துக்கு அந்தந்த பேரை வச்சு சொல்லுங்கன்றாரு, அவ்வளவுதான். உங்களுடைய பெயர் சுவேதர்ஷன சக்கரதாரி, அதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். இப்ப நம்ம பேரே சுவேதர்ஷன சக்கரதாரி தான். நம்ம ஆரம்பத்துல இருந்து எப்படி நடிச்சு வந்தோம், நம்ம அநாதி ஸ்வரூபத்துல எப்படி இருந்தோம், புள்ளியா இருந்தோம், அப்புறம் தேவதையா இருந்தோம், அப்புறம் நம்ம பூஜைக்குரிய ஸ்வரூபமா தேவியா இருந்தோம். அங்காள பரமேஸ்வரி அண்ணெல்லாம் பூஜை செய்யறாங்களே, அதெல்லாம் நம்மதான்றாரு பாபா. அப்புறம் பிராமணர் எல்லாம் ஆயிருக்கிறோம், பிகேவா ஆயிருக்கிறோம். அப்புறம் நம்ம பரிஸ்தாவா பறந்து பாபா கிட்ட போயிரும். இதுதான் ஸ்ரீதர்ஷன சக்கரம், இதை நீங்க சுத்துங்கன்றாரு. நீங்கள் சைத்தன்யமான லைட் ஹவுஸ்ன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்ரீதர்ஷன சக்கரம் எப்பவுமே நிக்காது இல்லையா, அது சுத்திக்கிட்டேதான் இருக்கும். நீங்க சைத்தன்யமான உயிரோட்டமான நீங்க லைட் ஹவுஸ். அது உயிர் இல்லாத லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, வழி காட்டுது கப்பலுக்கெல்லாம். நம்ம உயிரான லைட் ஹவுஸ்ன்றாரு. நீங்க தான் வழிகாட்டணும் உலகத்துக்கேன்றாரு. எல்லாருக்கும் வழிகாட்டுங்க, சரியான பாதை எது? மதுபன் தான், வாங்க எல்லாரையும் மதுபனை கூட்டிட்டு போய் விடுங்க. எல்லாரும் இந்த ஞானத்தை கேட்டாங்கன்னா சத்கதி அடைஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். நம்மதான் வழிகாட்டின்றாரு. உங்களுக்கு மகிமையை செய்யப்படுகிறது. இப்ப நமக்கு மகிமை கூட செய்யப்படுது. இப்ப செய்ய மாட்டாங்க, கடைசியா செய்வாங்க. இவங்க சொன்னதெல்லாம் ரைட்டு தான், நாங்க தான் கேட்காம விட்டுட்டோம்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லையற்ற தந்தையின் புகழையும் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. இப்ப கடவுளோட புகழ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் தான் ஞான கடல், பதீத்த பாவன், கீதையின் பகவானாகவும் இருக்கிறாருன்ட்டு நமக்கு தான் தெரியும். அவர் தான் ஞானம் மற்றும் யோக பலத்தினால காரியத்தை நம்மளை செய்ய வைக்கிறார். செய்ய வைக்கிறவர் அவர் தான். செய்பவர் பாபா. நம்ம வெறும் கருவிதான். அந்த ஞானத்தை நம்ம கொடுத்து யோகா அவரை நினைக்க வச்சு நம்மளை செய்ய வைக்கிறார். இதுல யோக பலத்திற்கு மிகவும் மகத்துவம் இருக்கிறது. ஆனா பாபாவை நினைக்கிறதுக்கு அதிக மகத்துவம் இருக்கிறது. பாரதத்தின் பழமையான யோகம் மிகவும் புகழ் வாய்ந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாரதத்திலேயே பழமையான யோகம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது எந்த யோகம்னு தெரியல. அது சிவனே சொன்னாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனை நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இப்பன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதான சிவனே இப்ப இந்த ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறாரு. பழமையான யோகம் அது. இதுதான் நம்ம இப்ப கத்துக்கிட்டு இருக்கிறோம். சன்னியாசிகள் ஹடயோகியாக இருப்பதால் அவர்கள் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியாது. சன்னியாசிகள் அவங்க ராஜயோகி கிடையாது. மனசு புத்தி கர்மேந்திரியங்களை அடக்குற யோகம் ராஜயோகம். புத்தி மூலமா இறைவனை நினைவு செய்யறது. அவங்க ஹடயோகிகள். அவங்க சுவாசத்தை நிறுத்தி, மூச்சு காற்றை நிறுத்தி அவங்க அஷ்டாங்க யோகம் செய்யறாங்க. அவங்க பிரம்மத்துல ஐக்கியமாயிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. பிரம்மன் தான் கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. கடவுள் யாருன்னு அவருடைய சரியான உருவம் அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க பிரம்மத்தையே கடவுளா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களால தூய்மையற்றவங்கள தூய்மையாக முடியாது. அவங்க சொல்றாங்களா 5 விகாரத்தை விட்டுடுங்கன்னு? சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த சன்னியாசிகளும் சொன்னதில்லை. ஒரு தந்தையிடம் மட்டுமே ஞானம் இருக்கிறது. ஆனா இந்த ஞானம் கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஞானத்தின் மூலமாகவே நீங்க பிறவி எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த ஞானத்தின் மூலமா தான் நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம். நம்ம இந்த ஞானத்தை கேட்டுதான் கடவுளுக்கு குழந்தையா இருக்கணும். கீதை தந்தைக்கு சமமானதாக கூறப்படுகிறது. இந்த கீதையே இருக்குல்ல, இது கடவுளுக்கே சமம் சொல்லப்படுது. தாய் தந்தை அல்லவா நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள், பிறகு தாயும் தந்தையும் வேண்டும் அல்லவா? நம்ம அப்பாவுடைய குழந்தைகள், ஆனா நமக்கு தாயும் வேணும் இல்லையா? மனிதர்கள் மகிமை பாடுறாங்க, ஆனால் புரிந்து கொள்வதில்லை. தாயும் நீயே, தந்தையும் நீயே அப்படின்லாம் பாட்டு பாடுறாங்க, ஆனா புரிஞ்சுக்கிறது இல்லை. தந்தை கூறுகின்றால் இதனுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானது. இந்த அர்த்தம் அந்த தாய் தந்தைன்ட்டு பாடுறாங்கல்ல, அதோட அர்த்தம் மிக ஆழமானது. இறை தந்தை என்றுதான் சொல்லப்படுது. காட்ஃபாதர்ன்னு சொல்றாங்க கிறிஸ்துவர்கள்லாம். பிறகு தாய் தந்தை என்று ஏன் அழைக்கப்படுகிறது? சரி, காட்ஃபாதர் தானே, அவர் அப்பா தானே,
அப்புறம் அவர் ஏன் தாய் தந்தைன்ட்டு ஏன் சொல்லப்படுது? சரஸ்வதி இருந்தாலும் நடைமுறையில் உண்மையான தாயாக பிரம்மபுத்திரர் இருக்கின்றார் என பாபா புரிய வைக்கின்றார். இப்ப பாபா சொல்றாரு, அம்மாவை தான் முன்னிறுத்தினாரு பிரம்ம பாபா. இருந்தாலும் பிராக்டிக்கலா நம்மளுடைய தாய் வந்து பிரம்ம பாபா தான். பிரம்மபுத்திரா நதி தான் நடைமுறையில இருக்குது. சரஸ்வதி நதி மறைஞ்சிருக்குது. அது இப்ப வெளிப்பட்டுருச்சுன்னு அதையும் சொல்லிட்டாங்க. இப்ப சரஸ்வதி நதியும் வெளியே வந்துருச்சு. ஆனாலும் உண்மையா இப்ப நமக்கு தாயாக பிரம்மபுத்திரா தான் இருக்கிறாரு. கடல் மற்றும் பிரம்மபுத்திரர் இருக்கின்றனர். முதலில் இவர்களுக்குள் சந்திப்பு ஏற்படுகிறது. ஃபர்ஸ்ட் கடலும் பிரம்மபுத்திராவும் சந்திக்குது. அதான் நம்ம கும்பமேளான்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் சிவபாபாவும் பிரம்ம பாபாவும் சந்திக்கிறாங்க. முதல்ல அவங்களுடைய சந்திப்பு தான் ஏற்படுது. அவர் உடம்புலதான் இவர் வந்து அவதரிச்சு 2 பேரும் சந்திக்கிறாங்க. பாபா இவருக்குள் வந்திருக்கிறாரு. இவை எவ்வளவு ஆழமான விஷயங்கள் பாருங்க. தாயும் தந்தையும் ஈஸியா பாடிட்டு போயிடுறாங்க சிவனை பார்த்து. அதுல எவ்வளவு ஒரு ஆழமான ரகசியம் இருக்குது பாருங்க. அந்த சிவலிங்கத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேல இருக்குது இல்லையா, அது மட்டும்தான் சிவன். கீழே அந்த லிங்கத்துக்கு கீழே இந்த வடிவுல ஒரு மாதிரி இருக்குல்ல, அது வந்து பிரம்ம பாபாவுடைய உடல் தான். அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஆழமான விஷயங்களாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய குழந்தைகளின் புத்தியில் இந்த விஷயங்கள் இல்லாததால் சிந்தனையே செய்வதில்லை. நிறைய பேருக்கு இந்த வீடு பிரச்சனை, குழந்தை, இதேதான் சிந்தனை ஓடுது புத்தியில. தினம் தினம் சாப்பிடுறது, தூங்குறது, பசங்களுக்கு ஃபீஸ் காட்டுறது, பசங்களை படிக்க இப்படியே ஓடுறது இல்லையா? நமக்கு எங்க இந்த ஞானத்தெல்லாம் சிந்தனை பண்றோம் நம்ம? அதான் பாபா சொல்றோம், நிறைய குழந்தைகள் இந்த புத்தியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிந்தனை செய்யறதில்லன்றாரு. தினம் கேட்கற ஞானத்தை சிந்தனை பண்றதில்ல. அவங்களுக்கு அவங்க உடம்பு பத்தி பிரச்சனை, வீட்டை பத்தி பிரச்சனை, காசு பிரச்சனை, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த மாயா தான். அந்த மாயா அவங்க புத்திய வந்து ஞானத்தையே சிந்தனை பண்ண விட மாட்டேதுன்றார். மிகவும் சாதாரண புத்தியுடையவர்கள் சாதாரண பதவி அடைகிறாங்க. இந்த மாதிரி யார் சாதாரண விஷயங்களே நினைச்சிட்டு பிகேஐ கூட சாதாரண விஷயங்களே நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்க சாதாரண பதவி தான் அடைவாங்கன்றார். தன்னை தான் ஆத்மா என புரிந்து கொள்ளுங்க என்ற அவர்களுக்கும் தந்தை புரிய வைக்கிறார். அந்த மாதிரி குழந்தைகளையும் பாபா விடுறது இல்ல, அவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கிறாரு. ஆத்மானு புரிஞ்சுக்காங்க, இதுவும் சகஜம் அல்லவா? எதுவுமே புரியலனா கூட ஆத்மா இந்த நாடக மேடையில நடிச்சிட்டு இருக்கிற அப்படியாவது நினைச்சுக்காங்கன்றாரு. நாம் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா. மனதால் என்னை மட்டும் நினைவு செய்தால் பாவங்கள் அழிஞ்சிரும் என ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவர் சொல்றாரு. இது முக்கியமான விஷயமாகும். இத சொல்லணும்ன்றாரு. மனசால பரம்பிதா பரமாத்மா அவரை நினைக்க சொல்றாரு, பாவம் அழிஞ்சிரும் சொல்றாருன்ட்டு சொல்லுங்கன்றாரு பாபா. எதையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. மந்த புத்தியுடையவர்கள் பெரிய விஷயங்களை புரிந்து கொள்ளவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்கெல்லாம் மந்த புத்தி இருக்கோ அவங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனவே கீதையில் கூட மன்மனாபாவ என்ற வார்த்தை தான் இருக்கிறது. பகவத்கீதையில கூட அந்த வார்த்தை இருக்குது. பாபா நினைவு யாத்திரை மிகவும் கடினமாக இருக்கிறதுன்னு நிறைய பேர் எழுதுறாங்க. நிறைய பேர் லெட்டர் எழுதும்போது பாபாட்ட சொல்றாங்க, பாபா முழு நாளும் உங்களை நினைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிக்கடி மறந்து விடுகின்றனர். ஏதாவது விஷயங்களில் தோல்வி அடைகின்றனர். ஏதாவது விஷயம் வந்து அதுவே புத்தியில ஓடிட்டு இருக்குது, பாபாவே மறந்துடும். பாபாட்ட அதை சொன்னா கூட அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வரும். ஆனா பாபாட்டையும் சொல்றது இல்ல, சொன்னாவது அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். ஆனா சொல்லாம அதுவே புத்தியில ஓடுது. மாயா மற்றும் ஈஸ்வரிய குழந்தைகளுக்கு இடையில் இது குத்து சண்டையாக இருக்கிறது. இப்ப நம்ம சாதாரணமா பழைய வாழ்க்கையில கூட நம்ம இந்த மாதிரி எல்லாம் தெரியாது. நம்ம ஏதோ பக்தி கூட பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்பெல்லாம் கூட எந்த அளவுக்கு நமக்கு மாயா போரிட்டு இருக்காது. ஆனா எப்ப பாபா குழந்தைய ஆகுறோமோ, ஈஸ்வரிய குழந்தையா ஆகும்போது அந்த மாயாவுக்கு பிடிக்க மாட்டுது. நமக்கு புத்தியில கொண்டு வந்து எதையாவது மாயா கொண்டு வந்து விட்டுருது. அது வந்து குத்து சண்டையா பெருகுது. பாபா நினைக்க விடாம பண்ணுதுன்றாரு. இதனை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனா இது யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் மனசுக்குள்ளார நடக்குது. மனசு புத்தியில நம்ம எவ்வளவு நேரம் பாபா நினைக்கிறோம், நமக்கு என்ன மாயா வந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. மாயா மீது வெற்றி அடைந்து கர்மாதி நிலை அடைய வேண்டும் என பாபா இப்ப புரிய வைக்கிறார். இப்ப பாபா நமக்கு சொல்றாரு, இப்ப நீங்க அந்த மாயா, அந்த வீண் எண்ணங்கள் இருக்குல்ல, அதை வெற்றி அடைங்க. என்ன நடந்தாலும் சரி பாபாட்ட சொல்லிடுங்க. அதுதான் மேலே. பாபாட்ட போயிட்டு லெட்டர் எழுதினீங்கன்னா பாதி விஷயம் முடிஞ்சிடும். அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, சிவன் வாங்கிடுவாரு அந்த நெஞ்ச. அப்புறம் அதுக்கு சொல்யூஷனும் கிடைச்சிடும். உங்க மனசுல இருந்து அது போயிடும். அப்ப நீங்க வந்து ஈஸியா வெற்றி அடைஞ்சிடலாங்க. இப்ப மாயா மீது வெற்றி அடைஞ்சு கர்மாதி நிலை இப்பயே அடையணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா டைமே இல்லை, நம்ம நெருங்கிட்டோம். கடைசி பகுதி வந்துருச்சு. இப்போ முதல் நீங்கள் கர்மத்தின் சம்பந்தத்துல வந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தேவதையா நடிக்கும் போது சம்பந்தத்துல தான் வந்தோம். யாரையும் நம்ம டென்ஷன் பண்ணல. யாரும் வந்து நீ என்ன சொல்றதான் கேட்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லல. தேவதைகள் சுதந்திரமா வாழ்ந்தாங்க. அந்த கர்மேந்திரங்களை அடக்குனாங்க, ஆத்ம உணர்வுல இருந்தாங்க. எல்லாருமே சுதந்திரமா தான் வாழ்ந்தாங்க. சம்பந்தத்துலதான் வந்தோம். எங்க அப்பா அம்மா
அது மாதிரி சம்பந்தத்துல இருந்தோம், ஆனா பற்று யார் மேலயும் வைக்கல. அவங்கவுங்க வாழ்ந்தாங்க, அப்புறம் உடலை விட்டு போனாங்க, யாரும் கண்டுக்கல, எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் வழி அனுப்புனாங்க. ஆனா இப்பதான் வந்து பந்தனத்துல வந்துட்டோம். அரை கல்பத்திற்கு பிறகு 2500 வருஷத்துக்கு பிறகு நீங்க கர்ம பந்தனத்துல வந்துட்டீங்க. கர்ம பந்தனம்னா நம்ம வந்து அந்த 5 விகாரத்துக்கு உட்பட்டு பற்று வச்சுக்கிட்டு, இவங்க எனக்கு தான், நான் இவங்களை விட மாட்டேன், நீ அவங்களுக்கு செஞ்சியா, எப்படி நீ செய்யலாம், நான் என்ன கேட்காம நீ செய்வியா, இப்படி எல்லாம் நமக்கு புத்தியில மாயா வந்து 5 விகாரம், பேராசை, பற்று, இந்த மாதிரி நிறைய. அது மாதிரி குழந்தைங்கலாம் நம்ம சொல்றதா கேட்கணும், அவங்க வீட்டுக்கு போவியான்ட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து கோபம், காமம் எல்லாமே வந்துருச்சு. இது வந்து கர்ம பந்தனத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம். முதலில் நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தூய்மையா தான் இருந்தோம். தூய்மையா தேவதையா அழகாதான் நடிச்சோம். கர்ம பந்தனத்தின் சுகமோ அல்லது துக்கமோ நமக்கு இல்லவே இல்லை. நமக்கு சொர்க்கத்துல இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம இல்லவே இல்லை, நல்லாதான் இருந்தோம். சுகமும் இல்ல, துக்கமும் இல்ல, அகர்மாவா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆத்ம உணர்வுல எல்லாமே செஞ்சோம். பிறகு சுகமான சம்பந்தத்துல வந்தீங்க. நான் முதலில் சம்பந்தத்தில் வந்தோம், இப்போது துக்கத்தில் இருக்கிறோம். இப்ப நம்ம பந்தனத்துல வந்து துக்கத்துல யாராவது ஏதாவது சொன்னா கூட நமக்கு கஷ்டமாயிடுது. யாராவது நம்மள வந்து துக்கம் கொடுக்குறாங்க, வார்த்தைகளால ஏதாவது சொல்றாங்க, அது நமக்கு வலிக்குது. எல்லாமே துக்கத்துல இருக்கிறோம்ன்றார். பிறகு நிச்சயமாக சுகத்திற்கு செல்வோம் என்பதையும் இப்போது நீங்க புரிஞ்சுட்டீங்க. நமக்கு இப்ப பாபா சொல்லிட்டாரு, நீங்க கண்டிப்பா வந்து சொர்க்கத்துக்கு போக போறீங்க, சுகத்துக்கு போக போறீங்க, உங்களுடைய துக்கம் முடிஞ்சிச்சுன்றாரு. எல்லையற்ற துக்கம் வந்து முடிஞ்சிச்சு, இப்ப சுகமாக மாற போகுதுன்றாரு. அப்புறம் ஏன் நம்ம அதை நினைச்சு கவலை பண்ணோம், முடிஞ்சு போச்சுன்ட்டு. நம்ம பாபா குழந்தையானோடனே நம்ம பழைய வாழ்க்கையா அந்த துக்கமே போயிடுச்சு. நம்ம இப்ப ஜாலியா இருக்கிற யுகம். நம்ம தான் வந்து தேவையில்லாம மாயா கூட சண்டை போட்டுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுருக்கோம். நம்ம தினம் தினம் வந்து பாபா கூட என்ஜாய் பண்ணணும், எதையாவது அவரை நினைச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு. அதான் சொல்றாரு, இந்த நேரம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம்னு சொல்லிட்டாரு பாபா. புதிய உலகத்தில் இருந்தபோது எஜமானராக தூய்மையாக நம்ம இருந்தோம். இப்போது பழைய உலகத்துல நம்ம அழுக்காகி விட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல நம்ம தூய்மையா இருந்தோம், ஆனா இங்க அழுக்காயிட்டோம். மீண்டும் நம் தேவதைகளாக ஆகின்றோம், இதனையும் நீங்க நினைவில் கொள்ளணும் சொல்லி பாபா சொல்றாரு. என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் நீங்கள் என்னோட வீட்டுக்கு வருவீர்கள், சாந்தி தாமம் வழியாக உங்களை சொர்க்கத்துக்கு நீங்க போயிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. முதலில் வீட்டுக்கு செல்ல வேண்டும். முதல்ல நம்ம பரிணாமம் தான் போகணும். வீடுதான் வந்து அங்க ஆத்மாக்களின் வீடு. அது ஆத்மா, நம்ம அங்கதான் இருந்தோம். நம்மளாம் தூரான் தேசி தான். அவரு அங்க இருந்தா வந்தாரு, நம்மளும் அங்க இருந்தா வந்தோம். என்னை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாக ஆவீங்க. நீங்கள் வீட்டுக்கு வருவதற்காக பतिத பாவனான நான் உங்களை தூய்மையாக்குகிறேன் பாபா சொல்றாரு. வீட்டுக்கு போனோம்னா தூய்மையானதான் போக முடியும். அதனால ராமர் வந்து சீதையை ஏத்துக்க மாட்டார். ராவணன் கடத்திட்டு போயிட்டோன்னா சீதையை ஏத்துக்க மாட்டார். சீதை தீ குளிப்பாங்க. அது இந்த கதை தான் இது. தீ குளிக்கிறதுனா யோகா அக்னியில ஆத்மா தூய்மை ஆகுது. தூய்மை ஆயிட்டாதான் ராமர் வந்து கூட்டு போறாரு வாங்க பரந்தாமத்துக்கு. ஆனா ஆனா சுத்தமாயிட்டு தான் வரணும், இப்படியெல்லாம் வந்தா கூட்டு போக மாட்டேன்றாரு. உடல் உணர்வுல வந்தா எப்படி போக முடியும்? நான் உடலே இல்ல, ஆத்மா. ஆத்மா அபிமானி நிலைக்கு வந்துருங்க, கியூர் ஆயிடுவீங்க. உடலை விட்டு நீங்க அப்படியே அந்த வெண்ணெயில முடி எடுக்கிற மாதிரி ஈஸியா போயிடலான்றாரு. இப்போது காலச்சக்கரம் முடிகின்றது. இப்ப இப்ப வந்து நம்ம சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் முடிஞ்சிருச்சு. கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் வரப்போகுது. காலச்சக்கரம், எல்லையற்ற காலச்சக்கரம் முடியுது. இதில் நாம் இத்தனை பிறவிகள் எடுத்தோம், இப்படிப்பட்ட விஷயங்கள் தனக்கு தான் சொல்லி பார்க்க வேண்டும். இவனை 84 பிறவி எடுத்தேன், இந்த மாதிரி எல்லாம் சத்தியுகத்துல இத்தனை பிறவி எடுத்தேன், இப்படி எல்லாம் நீங்க உங்களுக்குள்ளாரே பேசிக்கிறதுன்றாரு. இப்போது பதித நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்காக தந்தையே வந்திருக்கிறார். யோக பலத்தின் மூலமாகவே இப்ப நீங்க தூய்மை ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாவா நினைச்சு நினைச்சுதான் நீங்க தூய்மை ஆயிட்டு இருக்கீங்க. நம்ம எப்படி மாறுறோம்? நம்ம குணங்கள்லாம் மாறிட்டு தானே இருக்கு, இந்த மாதிரி மோசமா இல்லையே. அப்ப நம்ம தூய்மை ஆகணும். ஆத்மா எப்படி தூய்மை ஆகணும்? ஆத்மா தூய்மை ஆகுதுன்னா அதனுடைய அடையாளம் என்னன்னா, நமக்குள்ளார ருசி வரும். நம்ம முன்ன மாதிரி இருக்க மாட்டோம், முன்ன மாதிரி ரொம்ப அழுவ மாட்டோம். நம்ம வந்து அழுகுறதே குறைஞ்சிரும், நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிப்போம். அப்பதான் ஆத்மா தூய்மை ஆகுதுன்னு அர்த்தம். என்ன நடந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். உலகத்துல என்ன நடந்தாலும் நம்ம கவலை இல்லாத மகாராஜா மாதிரி இருப்போம். என்ன நடந்தாலும் நாடகட்டும் சாட்சியா இருந்து பார்ப்போம். போகணுமா நாங்க ஈஸியா கிளம்புறோம், பாபா கூட கிளம்புறோம். இப்பயே போனோம்னாலும் நாங்க போறோம்ட்டு சந்தோஷமா இருப்பீங்க பாருங்க. அதுதான் ஆத்மா தூய்மை ஆகிறதுக்கான அடையாளம். இந்த யோக பலம் மிகவும் புகழ் வாய்ந்ததுன்றார். ராஜ யோகம் இது ரொம்ப புகழ் வாய்ந்தது என்றார். இதனை தந்தை மட்டுமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது பாபா தான், ஒரு பாபா தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சிவன் தான் சொல்லி கொடுக்குறாரு. இதில் சரீரத்தால் செய்வதற்கான விஷயம் ஒன்றுமே இல்லை. பாபா சொல்றாரு, இதுல உடம்பெல்லாம் நீங்க உட்கார வச்சு அப்படியே அந்த இந்த ஆசனம் இந்த ஆசனம் அதெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. சரீரத்தை நீங்க கஷ்டப்படுத்தணும் கூட அவசியம் இல்லை. நீங்க புத்திய வந்து பரந்தாமத்துல நிலைநிறுத்தணும். ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த உடம்பே இல்லை, நான் ஆத்மான்ட்டு புத்திய பரந்தாமத்துக்கு கொண்டு போறதுதான் இந்த யோகம். எனவே முழு நாளும் இந்த விஷயங்களை சிந்தனை செய்யணும்.
ஏகாந்தமாக எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து புத்தியில் இதனை சிந்திக்க வேண்டும். தனிமையில போயிருங்க, எங்க வேணாலும் மேல மொட்டை மாடிக்கு போயிருங்க, இல்ல எங்கேயாவது ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து, தோட்டமா இருந்தா கூட நல்லா இருக்கும், பூக்கள்லாம் அதை பார்த்து கூட நீங்க பாபாவை நினைச்சுக்கிட்டு புத்தியில இந்த ஞானத்தெல்லாம் சிந்தனை பண்ணுங்க. ஏகாந்தமாக இருப்பதற்கு நிறைய இடங்கள் இருக்குது. மேல் மாடியில் சென்று சிந்தனை செய்யலாம். பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. மதுபன்ல எல்லாம் நம்ம போலாம், அங்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. பயப்படுறதுக்கு ஒரு விஷயம் இல்லைங்க. முன்பெல்லாம் நீங்கள் காலை முரளி வகுப்பு முடிந்தவுடன் மலை மேல் சென்று வந்தீர்கள். முன்னாடி பிரம்ம பாபா சொல்றாரு, முன்னாடி எல்லாம் காலை முரளி முடிஞ்சானே அவங்க மலைக்கு போவாங்க. அங்க வந்து பாக்காட்டுன்னு ஒண்ணு மலை இருக்குது மதுபன்ல. அங்க போனோம்னா நமக்கு வந்து நல்லா இருக்கும், ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த இடத்துல நாம வந்து பாபா நினைக்கலாம். வகுப்பில் கேட்ட விஷயங்களை சிந்தனை செய்வதற்காக மலைகளின் மேல் சென்று அமர்ந்தீர்கள். அந்த காலத்துல வகுப்பு முடிஞ்சோடனே அங்க போயிட்டு ஞான சிந்தனை செய்வாங்க போல. யார் ஞானத்தில் ஆர்வமாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கும் ஞானத்தின் விஷயங்களை மட்டுமே பேசுவாங்க. இப்ப பிகே ஆகிட்டவருக்கு யாருக்கு அந்த ஞானம் ரொம்ப பிடிக்குது, அவங்க எப்பயுமே யார்கிட்ட பேசினாலும் ஞானத்தை பத்தி தான் பேசுவாங்க. ஞானம் இல்லையெனில் பரசிந்தனை தான் செய்வாங்க. இப்ப ஞானம் புத்தியிலே ஸ்டோர் ஆகலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மத்தவங்களை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. கண்காட்சியில் நீங்கள் எத்தனை பேருக்கு வழிகாட்டுகிறீங்க? நம்முடைய தர்மம் மிகவும் சுகம் தரக்கூடியது என நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபா கேட்கிறாரு, கண்காட்சி தான் நடக்குதுல்ல, எத்தனை பேருக்கு ஞானத்தை சொல்லியிருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இருக்கிறதுல எல்லா தர்மத்தோட நம்ம தர்மம் எல்லாருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய தர்மம்ன்றாரு. தந்தையை நினைவு செய்யுங்கள் என பிற தர்மத்தை சேர்ந்தவருக்கும் நீங்க புரிய வைங்க. நீங்க சொல்லலாம், யாரா இருந்தாலும் அந்தந்த தர்மத்துல போயிட்டு அந்தந்த அவங்க என்னவா நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கணும். அல்லான்ட்டு சொல்லலாம். நீங்க இவர்கள் முஸ்லீமாக இருக்கிறார்கள், இவர்கள் வேறு தர்மத்திலாக இருக்கிறார்கள்னா நினைக்காதீங்க. எல்லாருமே ஆத்மாதான், சிவத்தந்தையினுடைய குழந்தைகள் தான். ஆத்மாவை பாருங்கள், ஆத்மாவுக்கு புரிய வைங்க. நீங்க உடம்ப பார்க்காதீங்க. முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் தேக தர்மம் தான். தேகத்தாலதான் அவங்க முஸ்லீம். அந்த உடலை விட்டுட்டா அவங்க அடுத்த பிறவில ஹிந்துவா கூட மாறலாம். அப்ப எப்படி நீங்க வந்து இந்து முஸ்லீம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் தேக தர்மம். தேகத்தினால அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆத்மாவை நீங்க பாருங்க, ஆத்மாவுக்கு புரிய வைங்க. கண்காட்சியில் புரிய வைக்கும் போதுதான் நான் ஆத்மா சகோதர ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறேன்ட்டு இந்த பயிற்சியை செய்யுங்கன்ற. ஏன்னா நமக்குள்ளார எந்த ஒரு தேக உணர்வும் இருக்கக்கூடாது. தேகத்தை பார்த்து சொல்றது, வரவங்க உடம்ப பாக்குறது, இவங்க முஸ்லீம் இவங்க கிறிஸ்டின் எல்லாம் அந்த மாதிரி பார்க்க கூடாது. எல்லாரையும் பார்க்கும்போது நெற்றி குருவத்தை பார்த்து ஆத்மா, இவங்க சகோதரர், இவங்க என்னுடைய சகோதரி, இவங்க சிவத்தந்தையோடைய குழந்தைதான், அவங்களும் பாபாவோட குழந்தைதான்ட்டு புரிய வைங்க. பயிற்சி செய்யுங்க அந்த மாதிரி. இப்போது நமக்கு தந்தையிடம் வந்து பிராப்தி கிடைக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. தன்னை தான் ஆத்மா என புரிந்து என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு நானும் கொடுக்கிறேன் என்ற நினைவோடு இப்போது நீங்க தந்தையிடம் செல்ல வேண்டும். நீண்ட காலமாக பிரிஞ்சிட்டீங்கன்னு கூற வேண்டும். இப்ப நீங்க சொல்லுங்க மத்தவங்க போயிட்டு, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு சகோதர ஆத்மாவுக்கு நம்ம ஞானம் கொடுக்கணும். அந்த நினைவோடு நம்ம வந்து சொல்லணும். இப்போ நம்ம பாபாட்ட போகணும், எல்லாத்தையும் சொல்லுங்க, பாபாட்ட போகணும். இப்போ எல்லாருமே வர்றவங்கள்ட்ட சொல்லுங்க, இப்ப நம்ம வந்து அப்பாட்ட போகணும், அப்பாட்ட இருந்து நம்ம பிரிஞ்சு ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்ட்டு நீங்க சொல்லுங்க. அந்த இடம் தான் சாந்தி தாமம். நம்ம அப்பா கூட இருந்த இடம் பரந்தாமம், பரலோகம். எல்லாம் அவங்களுக்கே தெரியும். பரலோகம், பரமபிதா, எல்லா வார்த்தைகளும் இருக்குது சாஸ்திரங்கள். இங்கு துக்கம் அசாந்தி தான் இருக்கிறது. தன்னை தான் ஆத்மா என்று பயிற்சி செய்தால் பெயர் தோற்றம் தேகத்தின் அனைத்து விஷயங்களும் மறந்துடும். இங்க என்ன இருக்கு கலியுகத்துல? வெறும் துக்கம். திருமண பக்கம் துக்கம் அசாந்தி தான். இப்ப ஆத்மான்னு பயிற்சி பண்ணா இந்த பெயரை பார்க்க மாட்டீங்க, தோற்றம் தேகத்தெல்லாம் பார்க்க மாட்டீங்க, எல்லாம் மறந்துடும்ன்றாரு. இவர்கள் முஸ்லீமாக இருக்கிறார்கள் என்ன ஏன் நினைக்கிறீங்க? பாபா சொல்றாரு, முஸ்லீம் கிறிஸ்டின் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? எல்லாரும் ஆத்மா, ஆத்மா என புரிந்து புரிய வையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கங்க. இந்த ஆத்மா நன்றாக இருக்கிறார்களா இல்லையா என புரிந்து கொள்ள முடியும். கெட்டவர்களாக இருந்தால் விலகிவிட வேண்டும் என ஆத்மாவிற்காக சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போது எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள், இங்கு நடித்து விட்டீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப நம்மளாம் வந்து எல்லையற்ற குழந்தைகள். இப்ப நடிச்சு முடிச்சுட்டோம், இப்போது மீண்டும் நாம வீடு திரும்பணும்ன்றாரு. தூய்மையாக வேண்டும். தந்தை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். பாவனமான உலகில் எஜமானராக ஆவீர்கள். பாபா நினைச்சு நம்ம தூய்மையான உலகத்துக்கு போயிட்டு எஜமானர் ஆயிடுவோம், தூய்மையாயிட்டு போவோம். மனப்பூர்வமாக வாக்குறுதி செய்யுங்கன்றாரு. வாக்குறுதி செய்யுங்கள் என தந்தையும் கூறுகின்றார். நீங்கள் தங்களுக்கும் சகோதர ஆத்மாக்கள் சாக்காரத்தில் வந்த பிறகு நீங்க சகோதரன் சகோதரியாக ஆகுறீங்க. நம்ம எல்லாருமே பரந்தாமத்துல புள்ளியாதான் இருந்தாங்க. எங்க உடம்பு இருக்குது, அங்க நம்ம என்ன இவங்க அம்மா அப்பா இவங்க சித்தப்பா இவங்க கணவன் தெரியுது. உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். உடம்பு விட்டுட்டாலே நீ யாரோ நான் யாரோ. அதான் வந்து நம்ம வந்து எல்லாமே இதெல்லாம் நடிப்புன்றது உடம்பு விட்டு போயிட்டாலே தெரிஞ்சிடும்.
அதனால இப்ப சாக்காரத்துல வந்த பிறகுதான் நம்ம வந்து உடம்புல வந்த பிறகுதான் ஆண் பெண் ஆயிரும். சகோதரன் சகோதரி ஆகுனீங்க. அப்ப கூட நீங்க சகோதரன் சகோதரி தான். சகோதரன் சகோதரி ஒருபோதும் விகாரத்துல செல்ல மாட்டாங்க. அண்ணன் தங்கச்சியா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? விகாரத்துல போவாங்களா? போக மாட்டாங்க. தூய்மையாகி மேலும் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் உலகத்துக்கே எஜமானர்கள் ஆவீர்கள். இந்த மாதிரி நம்ம தூய்மையாயிட்டு ஞானத்தை வச்சுக்கிட்டு தூய்மையாகி பாபா நினைவு செய்ய செய்ய உலகத்துக்கே எஜமானராயிடும்ன்றார். மாயாவிடம் தோல்வி அடைந்தாலும் உடனடியாக நிமிர்ந்து நில்லுங்கள் என புரிய வைக்கப்படுகிறது. இப்ப நமக்கு மாயா விதவிதமா டெஸ்ட் பேப்பர் எடுத்துன்னு வருது. 5 விகாரத்துல எல்லா டெஸ்ட் பேப்பரும் வரும். வராதுன்னு சொல்லவே முடியாது. 5 பேப்பர் வருதுனால நல்லா முயற்சி பண்றோம்னு அர்த்தம். முயற்சி பண்றவங்களுக்கு தான் அதிக டெஸ்ட் பேப்பர் வரும். பற்றுல வரும், ஆசையில வரும், பேராசையில வரும், கோபப்படுறது, இதெல்லாம் நம்ம வந்து நீ ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு மாயா தள்ளி விட்டோம். கடைசியா நீ எல்லாம் பிகேவா அப்படின்லாம் கேட்க வைக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்மள வந்து மாயா வந்து தோல்வி அடைய வைக்கும். ஆனாலும் விழுந்துராதீங்க. விழுந்தே கிளப்புறதுதான் தப்பு. எழுந்துருங்கன்றார். திரும்ப எழுந்துங்க, உடனடியாக நிமிர்ந்து நிலுங்கள், அந்த முயற்சியை விட்டுறக்கூடாதுன்றார். இத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்துருங்க. அதெல்லாம் மல்யுத்தம், பாக்ஸிங் பண்றாங்க இல்லையா? பாக்ஸிங் வந்து அடிப்பாங்க, விழுவாங்க, திரும்ப எழுந்து அடிப்பாங்க, திரும்ப எழுந்து. அத மாதிரிதான் இங்க மாயா நம்மளை குத்து விட நம்ம விழுவோம். அப்ப நம்ம மாயாவை ஜெயிப்போம். இப்படியேதான் நடக்கும் கடைசி வரைக்கும்ன்றாரு. எந்த அளவு உறுதியாக நீங்க நிற்கிறீங்களோ அவ்வளவு பிராப்தி ஏற்படும். கடைசி வரைக்கும் நம்பிக்கைவா தான் சாவேன் அப்படின்ட்டு உறுதியா நின்னீங்கன்னா அவ்வளவு பிராப்தி உங்களுக்கு கிடைக்கின்ற. அதுக்காக நான் மாயாட்ட தோத்துட்டேன், நான் பிகேவாவே ஆயிட்டு போறேன் போயிடாதீங்க. மாயா கூட போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் பிகேவா இருந்து இந்த உடம்புல இருந்து சேர்த்துருங்க. லாபம் மற்றும் நஷ்டம் இருக்கிறது அல்லவா? லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது இல்லையா? அரை கல்பத்திற்கு சேமிப்பு பிறகு ராவண ராஜ்யத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது. நமக்கு லாபம் கிடைக்குது இல்லையா? அது வந்து நமக்கு அரை கல்பம் கிடைக்குது, சேமிப்பாகுது. அதன் மூலமா நம்ம வந்து தேவதையா ஆகிறோம். பிறகு 2500 வருஷம் நஷ்டம் ஏற்படுதுன்றாரு. எதற்கும் கணக்கு, எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குதுன்றாரு. தோல்வியால் நஷ்டம் ஏற்படுது, வெற்றியால் லாபம் ஏற்படுதுன்றாரு. மாயாட்ட தோத்தீங்கன்னா ராவண ராஜ்யத்துக்கு போயிருவீங்க, மாயாட்ட வெற்றி அடைஞ்சீங்கன்னா ராமராஜ்யத்துக்கு வந்துருவீங்க. ஆகவே உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஆகவே தன்னை தான் முழுமையாக சோதனை செய்யணும். இப்ப நீங்க உங்களை செக் பண்ணுங்கன்றாரு. நான் எப்படி இருக்கிறேன், நான் பாபா ஒழுங்கா நினைக்கிறேன்னா? தந்தையை நினைவு செய்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பாபா நினைக்க நினைக்க உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். முகம் வந்து மலர்ச்சி ஏற்படும். அங்க மகிமை மட்டும் செய்யறாங்க, எதையும் புரியாமல் செய்யறாங்க. பக்தியில மகிமை பாடுறாங்கன்னா எதுவும் புரிஞ்சுக்கல. நீங்களும் மகிமை செய்றீங்க அல்லவா? நம்மளும் தான் கடவுளுக்கு மகிமை செய்யறோம். ஆனா நம்ம பூஜை செய்யறது இல்ல. நம்ம பூஜை மட்டும் செய்யறதில்லை. ஒரு தந்தையை நினைப்பதே முறையானதாகும் என கூறப்படுகிறது. நம்ம எல்லாரையும் நினைக்கிறத விட்டுட்டோம் இல்லையா? இப்ப கடவுள் ஒருத்தர் தான், அவரை மட்டும் அவர் சரியா நினைக்கிறோம். அதுதான் முறையானதுன்னு சொல்லப்படுது. குழந்தைகளுக்கு தந்தையே வந்து இப்ப கற்பிக்கின்றார். நம்ம யாரை நம்ம கடவுளா வழிபட்டோமோ, சிவலிங்கமா போய் வழிபட்டோமோ, அவரே வந்து கிளாஸ் இருக்கிறார். அவரேதான் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்பதற்கும் அவசியமே இல்லை. நீங்க எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. எல்லாம் கரெக்டா கச்சிதமா இருக்குதுன்றாரு. காலச்சக்கரத்தின் நினைவில் தான் இருக்க வேண்டும். எப்பயுமே சத்தியுகம் திரேதாயுகம் கடந்து போயிடுச்சு, துவாபரமும் கடந்து போயிடுச்சு. இப்ப கலியுகத்துல நான் இருக்கிறேன். கலியுக கடைசியில சங்கம யுகத்துல நான் வந்துட்டேன். பாபா என்னை தேர்ந்தெடுத்துட்டாரு, நான் தப்பிச்சுட்டேன். நான் அந்த காலச்சக்கரத்தை கடந்துட்டு இருக்கிறேன். அடுத்து நான் சொர்க்கத்துக்கு போறேன். இந்த நினைவுல இருங்க. எப்படி நாம் மாயாவை வெற்றி அடைந்தோம், பிறகு தோல்வி அடைந்தோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இப்ப வெற்றி அடைய போறோம். போன கல்பத்துல எப்படி வெற்றி அடைஞ்சோமோ அதே மாதிரி வெற்றி அடைய போறோம். அந்த 5 விகாரத்தை நம்ம புத்தியில இருந்து எடுத்துட்டு பாபா சமானம் ஆகி போக போறோம். பிரம்மா பாப் சமானம் ஆக போறோம். திரும்ப நம்ம 2500 வருஷம் கழிச்சு நம்ம தோல்வி அடைவோன்றது நமக்கு தெரியும். மாயாவுடன் தோல்வி அடைவதால் 100 மடங்கு தண்டனை ஏற்படும் என தந்தை புரிய வைக்கிறார். இந்த டைம்ல நம்ம மாயாட்ட தோல்வி அடைஞ்சிட்டோம்னா நம்ம 100% தண்டனை கிடைக்கும், கடைசியா கிடைக்கும். சத்குருவுக்கு நிந்தனை ஏற்படுத்த வேண்டாம். சத்தியமான குருவே வந்து நமக்கு வழிகாட்டிட்டு இருக்காரு. அவருக்கே பங்கம், அவர் பேருக்கே ரிப்பேர் பண்ணோம்னா, பிகே ஆயிட்டு தவறு பண்ணோம்னா அவர் பேர் நிந்தனை. அவர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு இதான் பாடம் சொல்லி கொடுக்குறாரு அவங்க பாபா அப்படின்னு கேட்பாங்க. அவர் தலை குனிகிறாரு. நம்மளால சத்குரு தலை குனிகிறார். அப்ப 100 மடங்கு தண்டனை ஏற்படும். இல்லையெனில் பிராப்தியை பெற முடியாதுன்றாரு. நீங்க அவருக்கு தலை குனிய வச்சீங்கன்னா உங்களுக்கு பிராப்தியே பெற முடியாது. இது சத்யநாராயணன் கதையா. உண்மையான சிவன் வந்து சத்தியமான சிவன், சத்தியமான நாராயணரோட கதையை சொல்லினுக்கிறாரு. இதை பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாரு. கீதையும் தனியாகவும் சத்யநாராயணரின் கதையை தனியாகவும் காட்டியிருக்கிறாங்க. இந்த கீதை நரன்ல இருந்து நாராயணனாக ஆகக்கூடாது. அவங்க பக்தியில
கீதை தனியா படிக்கிறாங்க, சத்யநாராயண கதைன்னு வேற எதையோ சொல்றாங்க. ஆனா இங்க ரெண்டுமே ஒன்னா இருக்குது. கீதையில தான் பாபா வந்து நரன்ல இருந்து நாராயணனா எப்படி ஆகுறதுன்னு நம்ம சொல்லியிருக்காரு. ரெண்டும் ஒரே கதை தான். நான் உங்களை நரன்ல இருந்து நாராயணராக ஆவதற்கான கதை இப்போது சொல்கிறேன் என தந்தை சொல்றாரு. இதனை கீதை என்றும் அமர்நாத் கதை என்று கூட சொல்லலாம். தந்தை மட்டுமே மூன்றாவது கண்ணை இப்ப கொடுக்கிறாரு. இப்ப இப்ப கடவுள் ஒருத்தர் தான் வந்து நமக்கு மூன்றாவது கண்ணை கொடுக்கிறாரு. அவருதான் நமக்கு கொடுக்க முடியும். மூன்றாவது கண்ணை திறந்து வைக்கிறார். நம்ம ஆத்மான்றத ஈஸியா புரிய வச்சிருக்காரு. நாம் தேவதையாக ஆகின்றோம். எனவே குணங்களையும் அவசியம் கொண்டு வர வேண்டும். இப்ப நம்ம தேவதையா ஆயிட்டு இருக்கோம். கடவுள் நினைச்சு நினைச்சு அப்ப தேவதையோட குணங்களும் அவசியம் வரணும் இல்லையா? தேவதை மாதிரி நம்மளுடைய குணம் இருக்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து முக அழகை விட அந்த அக அழகு முக்கியம்னு சொல்லுவாங்க. அன்பா பழகிறது, அன்பா பேசுறது, இதெல்லாம் நடைமுறையில வரணும். அன்பே சிவம்ட்டு அவருடைய குழந்தையா இருந்துகிட்டு கடு கடு சிடு சிடுன்னு இருந்தா எப்படி? அது நம்ம தேவதைன்னு சொல்லிக்க முடியாது. அதனாலதான் குணங்களும் அவசியம் வரணும்ன்றாரு. இந்த உலகில் எந்த பொருளும் நிலையானதே இல்லை. எல்லாமே டெம்பரரி. யாரு இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாது. அந்த மாதிரிதான் இருக்கு இல்லையா? நம்ம நேற்று பார்த்தோம், இன்னைக்கு இல்லை. அப்படிதான் இருக்கு. உலகமே பர்மனன்ட் இல்லை. ஆனா இதுல போய் அடிச்சு புடிச்சிட்டு என்ன நம்ம வாழறோம்? ஒரு சிவபாபா மட்டுமே என்றும் நிலையானவர். ஒரு கடவுள் தான் நிலையானவர். அவர் தான் பர்மனன்ட். மற்ற அனைத்தும் கீழே இறங்கி வர வேண்டும். மற்ற எல்லாருமே மாறிடுவாங்க. மனுஷங்கெல்லாம் மாறுகின்ற உலகத்துல மாறிடுவாங்க. அவங்க யாருமே நிலையா இருக்க மாட்டாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவங்க என் கூட இருக்கிறாங்க, இவங்க என்ன பாத்துக்குவாங்க. கடைசியில அவங்களே நம்மள பாத்துக்க மாட்டாங்க. அதனால வந்து நம்ம யாரையுமே நம்ப முடியாது. ஆனால் அவரும் சங்கம யுகத்தில் வந்து அனைவரையும் அழைத்து செல்கிறார். கடவுளே வராரு. கடவுளே வந்து நம்மள எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. ஆனா நம்ம உடல் உணர்வை மட்டும் விட்டா போதும். பழைய உலகத்தை சேர்ந்த ஆத்மாக்களை புது உலகத்துக்கு அழைத்து செல்ல ஒருவர் வேண்டும் அல்லவா? அதனாலதான் வராரு. ஆகவே நாடகத்திற்குள் இது எல்லாமே ரகசியன்றார். தந்தை வந்துதான் தூய்மையாக்குகிறார். எந்த ஒரு மனுஷனையும் பகவான்ட்டு சொல்ல முடியாது. பிறப்பிறப்புல யார் வராங்களோ, அம்மா வயிற்றுல பிறந்தாங்கனாலே அவங்க வந்து அவங்க பகவானே கிடையாது. அவங்க உடம்போட இருக்கிறாங்கனாலே அவங்க கடவுள் கிடையாது. தேவதைகள். மற்றவங்க எல்லாம் லட்சுமி நாராயணங்க எல்லாம் உடம்பு இருக்குன்னா அவங்கள தேவதைகள். ஆத்மாவின் ரெக்கைகள் துண்டிக்கப்பட்டதால் பறக்க முடியதில்லை. இப்ப ஊக்கம் உற்சாகம் 2 ரெக்கை இருந்தது ஆத்மால. அந்த ரெக்கைய வந்து இந்த மாயா உடைச்சிச்சு. அதனாலதான் நம்மளால பறக்க முடியலன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை வந்து ஞானம் மற்றும் யோகத்தின் ரெக்கைகளை இப்ப கொடுக்கின்றார். இப்ப நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து யோகத்தை கொடுத்து நம்ம ஊக்க உற்சாகத்துல பறக்க விடுறாரு பாபா. அந்த ரெக்கையை கொடுக்குறாரு. இப்ப இதன் மூலமா நம்ம பறக்கணும். யோக பலத்தின் மூலம் உங்களுடைய பாவங்கள் அழிந்துடும். பாபா எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு நம்ம பாவம் போயிடும். புண்ணிய ஆத்மாவாக ஆயிரும். ஆகவே முதலில் உழைக்க வேண்டும். இப்ப நீங்க உழைக்கணும்னா என்ன கல்லு மண்ணெல்லாம் வச்சு இது பண்ண சொல்றாரா? ஒண்ணும் கிடையாது. பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா மலையேவா தூக்க போறீங்க? ஒண்ணும் கிடையாது. மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்றாரு. எந்த வேலை செஞ்சாலும் அந்த காதலும் காதலி எப்படி பிரியதர்ஷன் எப்படி இருக்கிறாங்க, அதே மகுடிக்கு ஆடுற பாம்பு மாதிரி. அது மாதிரி மனசால பாபா நினைச்சுட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. அக்யூரேட்டா செய்வீங்க. அதுலயாவது தவறு நடக்கும். அந்த உலகாய பிரியதர்ஷினி தவறு செய்வாங்க. அதாவது கையால ஏதாவது மாத்தி மாத்தி செஞ்சிருவாங்க. சரியான விஷயத்த தப்பா செஞ்சிருவாங்க. ஆனா இங்க பாபா நினைவுல செஞ்சா எல்லாம் அக்யூரேட்டா நடக்கும். என்ன கரெக்டா என்ன செய்யணுமோ நமக்கு சொல்லிடுவாரு. குழந்தா இதை பண்ணிடு அதை பண்ணிடுன்ட்டு கரெக்டா நமக்கு சொல்லுவாரு. அக்யூரேட்டா இருக்கும் நம்ம காரியங்கள். அதான் பாபா சொல்றாரு. சார்ட் எழுதுங்கள் என தந்தை கூறுகிறார். இவர் எவ்வளவு நேரம் நான் பாபா நினைச்சேன். இதெல்லாம் வந்து யாரால நினைக்க முடியலையா? அவங்க வந்து சார்ட் எழுதுங்கன்றாரு. எனக்கு பாபா மறந்துட்டேன், 3 நாள் மறந்துட்டேன்றீங்கன்னா அப்ப உட்காந்து எழுதுங்க நைட்ல. எவ்வளவு நேரம் நினைச்சேன். இல்லைன்னா அப்பப்பவே செக் பண்ணுங்க. யாருடைய சார்ட் நன்றாக இருக்கிறதோ அவர்கள் எழுதுவார்கள் மற்றும் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இப்ப யார் நல்லா பாபா நினைக்கிறாங்க, முரளி சிந்தனை பண்றாங்க, நாள் முழுதும் பாபா நிலையில இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா சார்ட் எழுதுவாங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இப்போது அனைவரும் முயற்சி செய்யறாங்க. இப்ப எல்லாமே முயற்சி செய்யறாங்க. சார்ட் எழுதவில்லை எனில் யோகத்தில் சக்தி நிறையாதுன்னு சொல்றாரு. சார்ட் வைக்கலன்னா நம்ம யோகாவில சக்தி கிடைக்காதுன்றாரு. சார்ட் எழுதுவதால் நிறைய லாபம் இருக்கிறது. டெய்லி சார்ட் எழுதுங்க. எழுதுனாதான், ஏன்னா செக் பண்ணுங்க. நீங்க 3 நாள் நான் என்ன பண்ணேன், எவ்வளவு நேரம் பாபா நினைச்சேன், 4 மணி நேரமா இல்ல 3 மணி நேரமா இல்ல 1/2 மணி நேரமா இல்ல 1/4 மணி நேரமா, எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. செக் பண்ணாதான் உங்களுக்கே தெரியும் உங்க புத்தி எங்க அலப்பாயுதுன்னு. இதுல நிறைய லாபம் இருக்குன்றாரு. சார்ட்ல முக்கிய விஷயங்களையும் குறிப்பிட வேண்டும். சார்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கணுமோ அது எல்லாத்தையும் சொல்லணும்ன்றாரு. சேவை எவ்வளவு செய்தோம், இப்ப நான் முரளி எவ்வளவு படிச்சேன், எவ்வளவு நேரம் அதை மத்தவங்களுக்கு சொன்னேன், அப்புறம் வந்து மனசா சேவை எவ்வளவு நேரம் பண்ணேன், சேவை எவ்வளவு செஞ்சன்றத அதுல இருக்கணும்ன்றாரு.
மேலும் நினைவில் எவ்வளவு நேரம் இருந்தோம், இந்த 2 விஷயங்களும் சார்ட்டில் எழுத வேண்டும். சேவை எவ்வளவு பண்ணேன், அப்புறம் நினைவுல பாபா நினைவுல எவ்வளவு நேரம் நான் இருந்தேன், அது 2 விஷயமும் கண்டிப்பா சார்ட்ல இருக்கணும். கடைசி நேரத்தில் வேற எந்த பொருளின் நினைவும் உங்களுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்யணும். நம்ம இந்த உடலை விட்டு எப்ப போவோம்னே தெரியாது. ஏன்னா அப்ப திடீர்னு இப்ப மரணம் வந்து எல்லாருக்குமே தலைமையில இருக்குன்றாரு. எப்ப நம்ம போவோம்னே நமக்கு தெரியாது. நம்ம போகும்போது பாபா நினைவுல போகணும், நமக்கு காட்சி கிடைக்கணும், நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். அதனால இங்க இருக்கிற பொருள் எதுவுமே உங்களுக்கு மனசுல நினைவு வரக்கூடாது. ஏன்னா எதை நம்ம எடுத்துட்டு வந்தோம், எதை எடுத்துட்டு போக போறோம். பக்தியிலே இருக்குது. இந்த உடம்பு கூட நம்ம கூட வராது, யாருமே நம்ம கூட வர மாட்டாங்க. எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது, எல்லாம் இங்கேயே யூஸ் பண்ணிட்டு இங்கேயே போட்டு போக போறோம். அப்ப வந்து சாப்பாட்டு கொண்டு எதெல்லாம் நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்குதோ எல்லாத்துல இருந்து புத்தியை வளர்க்குங்க. ஒரு பாபா தான் இருங்க. கடைசி நேரத்துல எதுவுமே நினைவு வரக்கூடாது. அந்த அளவுக்கு முயற்சி செய்யணும். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு புண்ணிய ஆத்மாவா ஆயிடுங்க. அப்பதான் புண்ணிய ஆத்மா ஆக முடியும், இல்லைன்னா பாவம் செஞ்சிருவீங்கன்றாரு. தன்னை உடல் நினைச்சிட்டாலே உடல் உணர்ல இருந்து பாவம் தான் செய்வோம் இல்லையா. எல்லாரையும் உடலா பார்ப்போம், எல்லாரையும் திட்டுவோம், எல்லாரையும் கோவப்படுவோம். 5 விகாரம் அந்த உடல் நினைக்கிறதுனாலதான் வருது. தேக அபிமானத்தினாலதான் அந்த 5 விகாரம் வருது. அதை நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த விகாரமே வராது, புண்ணிய ஆத்மாவா ஆயிடலாம். இதற்கான முயற்சியை செய்யணும் சொல்லி பாபா சொல்றாங்க. நல்லது. இனிமையான தேடி கண்டிருக்கப்பட்ட செல்ல குழந்தைகள் தாயின் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏகாந்தத்தில் அமர்ந்த ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையிலிருந்து மாயா மீது வெற்றி அடைந்து பரமாதித் நிலையை அடைய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. எங்கேயாவது போய் உட்காந்து தனிமையில உட்காந்து ஞானத்தை தான் நினைவு செய்யணும், ஞானத்தை சிந்தனை செய்யணும். இந்த ஒரு பாயிண்டியா யோசிச்சு நம்ம வந்து சிந்தனை பண்ணணும். நினைவு யாத்திரையில இருந்து மாயா மீது வெற்றி அடைய சொல்றாரு. பரமாதித் நிலையை அடைஞ்சிருங்க இப்பவே, ஏன்னா டைமே இல்லை. 2வது பாயிண்ட், பிறருக்கு ஞானத்தை சொல்லும் போது நான் ஆத்மா சகோதர ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கிறேன் என்ற நினைவு புத்தியில இருக்கணும். பெயர், தோற்றம், தேகம் அனைத்தையும் மறக்கணும். நான் ஆத்மாவுக்கு தான் ஞானத்தை சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பேரு, உருவம் எல்லாத்தையும் எதையும் பார்க்காதீங்கன்றாரு. பார்த்தா அவங்க புத்தி வந்து வேற மாதிரி மாறிடும். தூய்மை ஆவதற்கான வாக்குறுதி செய்து பாவனமாகி தூய்மையான உலகத்துக்கு எஜமானரா ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம், சுயம் தாங்கள் இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது இச்சை என்றால் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையை உடையவராக ஆகி தந்தைக்கு சமானமாக இடையராது தானம் செய்பவராகும் பரோபகாரியாகவும் ஆவீர்களாக அப்படின்ற வரதானம் கொடுக்குறாரு. நம்ம முதல்ல ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில இருக்கணும். இங்க இருக்கிற பொருள் மேலாம் ஆசை வைக்க கூடாது. அப்பதான் பாப் சமான் தந்தைக்கு சமானம் ஆக முடியும். கடவுளுக்கு அவர் புள்ளியா இருக்கிறாரு, அவருக்கு எது மேலேயும் பற்று. பிரம்மா பாபா உடல்ல வந்தா கூட அந்த சாப்பாடை கூட போக கூட அவர் ஸ்வீகாரம் பண்ண மாட்டாரு, வாசனை தான் எடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால பிரம்மா பாபா மாதிரி அவரும் அது மாதிரி ஆயிட்டாரு, பாப் சமான் ஆயிட்டாரு. இடையராது தானம் செய்யுங்க, கெட்டது செய்யறவங்களுக்கு கூட நல்லது செய்யுங்கன்னு சொல்லி பாபா வந்து வரதானம் கொடுக்குறாங்க. எப்படி பிரம்மா தந்தை சுயம் தனது நேரத்தை சேவைக்காக தான் கொடுத்தார். பிரம்மா பாபா அவரோட டைம் வந்து எதுவுமே தனக்காக யூஸ் பண்ணவே இல்லை. எல்லாம் தன் குடும்பத்துக்கு எனக்காக இந்த டைம் அப்படின்ட்டு எதையுமே செலவில்லை, எல்லாமே சேவையில பயன்படுத்தினாரு. சுயம் பணி உடையவராக ஆகி குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தார். தான் பணிவா அகங்காரம் இல்லாம இருந்து மற்றவங்களை முன்னிறுத்தினார். குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தார். தான் செய்த செயல்களுக்காக கிடைக்கப்பட்ட பேருடைய பிராப்தியை கூட தியாகம் செய்தார். அவர் தான் செஞ்சாரு. அந்த பேரு கிடைச்சது அவருக்கு, பேர் புகழ். அவர் பண்ண செயலுக்கு பேர் புகழ் கிடைச்சாலும் அத கூட தியாகம் பண்ணிட்டாரு. அந்த பிராப்தியை கூட அவர் இங்க எடுத்துல. ஏன்னா இங்க எது எடுத்தாலும் நம்ம வந்து இப்ப காய சாப்பிடுற மாதிரி, உங்களுக்கு காய் வேணுமா பழம் வேணுமா, இங்க வந்து உங்களுக்கு புகழ் பெருமை எல்லாம் வேணும்னா நீங்க காய சாப்பிடுற மாதிரி. அதே இங்க நீங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து சொர்க்கத்துல போய் உங்களுடைய எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், பதவி எல்லாம் கிடைக்கும், லட்சுமி நாராயணன் பதவி எல்லாம். இங்க யார் தியாகம் செய்யறாங்களோ அங்கதான் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அதனால இங்க நீங்க வந்து எனக்கு பேர் வேணும் புகழ் வேணும்னா காய சாப்பிடுற மாதிரி. பெயர், மதிப்பு, புகழ் அனைத்திலும் பரோபகாரி ஆனார். பேர் எனக்கு மதிப்பு வேணும், புகழ் வேணும், எல்லாத்துலயும் பரோபகாரி ஆயிட்டாரு. தன்னுடைய தியாகம் செய்து மற்றவர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்தார். தன்னுடைய பேரை தியாகம் பண்ணிட்டாரு, மத்தவங்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்தாரு. அம்மா தலையில கலசத்தை வச்சாரு. எல்லாமே குழந்தைகளை முன்னேற்றினார். குழந்தைகளுக்கு தான் பெயர் புகழ் வாங்கி கொடுத்தார். சுயம் தன்னை எப்போதும் சேவாதாரியாக வைத்துக் கொண்டார். நான் ஒரு இறை சேவகன், தன்னை சேவாதாரியா வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு பேர் வாங்கி பெயர் புகழ்லாம் கொடுத்தாரு. குழந்தைகளை எஜமானராக ஆக்கினார். அப்பவே பாபா வந்து எல்லாருமே தேவதைகளா பாப்பாராம், வருங்கால தேவதைகள்ட்டு பாப்பாராம்.
தாதி தீதிகள் எல்லாம் அவங்களுடைய சுகத்தை தான் பார்த்தாராம். இவரு தான் சாப்பிடணும், தான் இது பண்ணணும் அந்த மாதிரி இல்ல. அவரு தான் பெயர் புகழ் அடையணும் அந்த மாதிரி இல்ல. எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டாரு, மற்றவங்களை முன்னிறுத்தினாரு, குழந்தைகளை எஜமானரா ஆக்கினாரு, குழந்தைகளின் சுகத்தில் தான் தனது சுகம் இருப்பதாக கருதினார். அத குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிடணும், அவங்க திருப்தியா இருக்கணும், அவங்க தூங்கணும், அதுதான் நினைச்சாரு. அவங்க சுகமா இருக்கணும், அதுலதான் இவரு சுகம் அடைஞ்சாரு. அப்படிதானே ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. ஒரு சாதாரண லௌகீகத்திலே ஒரு அப்பா அம்மா அப்படி இருப்பாங்க அந்த காலத்துல. இப்ப கலியுகத்துல அந்த மாதிரி அப்பா அம்மா இல்ல. ஆனா பிரம்மா பாபா அந்த மாதிரிதான் இருந்தாரு. எல்லாரும் சுகமா இருந்தா, எல்லாரும் சாப்பிட்டா போதும் அந்த மாதிரி திருப்தியா இருந்தாரு. இது போல தந்தைக்கு சமானமாக இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது மஸ்து பகீர், போதையுள்ள துறவியாக அகண்ட பரோபகாரியா ஆயிருங்கன்றாரு. இப்ப பிரம்மா பாபா சமானாக இந்த இந்த மாசமே பிரம்மா பாபாவுடைய மாசம். 18 ஜனவரி அவருடைய நினைவு ஸ்மிருதி நாள், ஸ்மிருதி திவஸ் வருது. அதனால இப்ப நம்ம பயிற்சி பண்ணணும். 18 நாளும் நம்ம பயிற்சி செய்யணும். இப்ப பாபாவுக்கு சமானா இருக்கிற அந்த 18 நாள் பயிற்சி செய்யணும். சமான் ஆகணும்னா இந்த ஒரு நாள் இந்த வரதானம் கொடுக்குறாருல, அதை நினைச்சு அது மாதிரி ஆகணும்னு நினைச்சாலே போதும். இது போல நம்ம தந்தைக்கு சமானமாக ஆசை என்றால் என்னவிட தெரியாத நிலையில வந்துடணும். போதையுள்ள துறவியா அகண்ட பரோபகாரியா ஆயிடுங்கன்றாரு. அப்போது உலக நன்மையின் காரியத்தில் தீவிர வேகம் வந்துடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீக்கியமும் இந்த மாதிரி மாறினா என்ன ஆகும் சொல்லுங்க? எப்படி சூப்பரா இருக்கும். அந்த மாயெல்லாம் போயிடுச்சுன்னா உலக நன்மையின் காரியம் தீவிர வேகத்துல வந்துரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருமே நம்மள மாத்திக்க முயற்சி பண்ணிட்டாலே போதும், எல்லாரும் மாறிடுவாங்க. எல்லாரும் விட்டு கொடுத்தாங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். எல்லாரும் பேர் புகழெல்லாம் விட்டு கொடுத்தாங்கன்னா அப்புறம் இந்த காரியம் தீவிர வேகத்துல நடக்கும். நான் செய்யறேன் அதாவது சேவையில முன்னுக்கு வந்துருவாங்க, பேர் புகழுக்கு பின்னாடி போயிடுவாங்க. எல்லாருமே இந்த மாதிரி இருந்தா எப்படி நல்லா இருக்கும். சூப்பரா தீவிர வேகத்துல நம்மளுடைய உலக மாற்ற காரியம் முடிஞ்சிரும்ன்றாரு. சங்கதிகளும் கதைகளும் முடிஞ்சு போயிடும். இப்ப தேவையில்லாத இந்த சங்கதி இந்த கதை எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம மாறிட்டா முழு உலகமே மாறிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: ஞானம் குணம் மற்றும் தாரணையில் சிந்து கடலாகுங்கள். ஞானத்துல கடலாகுங்க, குணத்திலையும் கடலாகுங்க, தாரணை பண்றதுலயும் கடலாகுங்க, ஸ்மிருதி நினைவில் பிந்து புள்ளி ஆகுங்கள். எல்லாத்துலயும் கடலாகுங்க. ஆனா நினைவு பாபா நினைவுல புள்ளி ஆயிடுங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.